நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். ஜெபம் செய்து விட்டு இந்த நாளுக்குரிய சத்தியத்துக்கு நம்ம கடந்து போகலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, உம்முடைய கிருபையினாலே எங்களை நீர் அழைத்ததுக்காய் நன்றி அப்பா. நாங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய மிகப்பெரிய கிருபையினாலே நீங்க எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றிலும் நீர் தாழ்த்தும். உடைய வசனத்தை நாங்கள் அறிந்து கொண்டு, உம்மை அறிந்து கொண்டு நாங்கள் திடமனதோடு கடந்து போக கர்த்தரை எங்களுக்கு பலனை தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த திக்கு தரிசனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. சரியான தீர்மானத்தோடு நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து போக பரலோகத்தின் தகப்பன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கு நம்ம எத்தனாவது வகுப்புல வந்திருக்கிறோம்? 13வது வகுப்புல நம்ம வந்திருக்கிறோம். சரிங்களா? 13வது வகுப்புல நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம எதை குறித்து படிக்க போறோம்? இரண்டாம் வருகை எப்போது? இரண்டாம் வருகை எப்போது? when is the second coming என்ற தலைப்பிற்களாக இந்த நாளில நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம படிக்க போறோம். நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? ஆராய போறோம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம ஜெபசிந்தையோடு நம்ம ஆராய போறோம். நான் ஒரு சில வசனங்களை நான் பவர் பாயிண்ட்ல போட்டிருக்கிறேன். அநேக வசனங்கள் நான் பவர் பாயிண்ட்ல போடல. ஏன்னா நீங்களும் கொஞ்சம் வேதத்தை திருப்புவதற்கு நிச்சயமா பயன்படுத்துவீங்க. அதனால எல்லாரும் வேதத்தை கையில் எடுக்கணும், திருப்பணும், அது அந்த பழக்கத்தை விட்டுறக்கூடாது. அதனால நீங்க தயவு செய்து உங்க கையில வேதாமத்தை வைத்துக் கொள்ளுங்க. நான் எல்லா வசனத்தையும் போடல, ஒரு சில வசனத்தை பதிவு செஞ்சிருக்கிறேன். மீதி வசனங்களை நீங்கள் தயவு செய்து வாசிக்குமாறு ஆஹ், கேட்டுக்கொள்றேன். சரிங்களா? சரி, இரண்டாம் வருகை எப்போது? நம்ம எந்த அதிகாரத்தை தியானிக்க போறோம்னா தானியேல் 2ஆம் அதிகாரத்தை தியானிக்க போறோம். நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய ஒரு காரியம், தயவு செய்து எல்லாரும் தானியேல் 1ஆம் அதிகாரத்தை என்ன செய்யணும்? நம்ம அனுபவிக்கணும். சரிங்களா? அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். தானியேல் எடுத்த தீர்மானம், தானியேல் வாழ்ந்த வாழ்க்கை, தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள் மிகவும் மிகவும் முக்கியமானது. அதை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னா 2ஆம் அதிகாரம் நமக்கு அதிக பிரயோஜனம் தராது. சரிங்களா? அதனாலதான் ஆண்டவர் 1ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கிறார். ஸோ அதனால 1ஆம் அதிகாரத்துடைய பாடங்களை தயவு செய்து நீங்க தொலைத்திராதுங்க, மிஸ் பண்ணிடாதுங்க. மீண்டுமாக அதை படிங்க. அந்த அனுபவத்துகளாய் கடந்து போகுமாறு நான் கேட்டுக்கொள்றேன். தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கடந்து போவோம். 5 பாயிண்ட்ஸ் படிக்க போறோம். 5 முக்கியமான கருத்துக்களை படிக்க போறோம். நீங்க நிச்சயமாய் தானியேல் 2ஆம் அதிகாரத்தை வாசித்திருப்பீங்கன்னு நம்புகிறேன், படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எத்தனை பேரு படிச்சிருக்கீங்க தானியேல் 2ஆம் அதிகாரத்தை? யாராவது படிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? தானியேல் 2ஆம் அதிகாரத்தை இதுவரைக்கும் நான் படித்ததே இல்லை அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? நிச்சயமா எல்லாருமே தானியேல் 2ஆம் அதிகாரத்தை கண்டிப்பா எல்லாரும் நினைச்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஒருவேளை நீங்க படிக்கலைன்னா தயவு செய்து ஒரு 10 முறை வாசிச்சிருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரத்தை 10 முறை நீங்கள் தயவு செய்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்றோம். சரிங்களா? விட்டுறக்கூடாது. தானியேல் 2ஆம் அதிகாரத்தை தயவு செய்து 10 முறை வாசிங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வாங்க. 10 முறை வாசிச்சாதான் அதுல உண்மையிலே அதுல சொல்லப்பட்டிருக்கிற சின்ன சின்ன காரியத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அதனால 10 முறை தானியேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கணும். இந்த வாரமும் அடுத்த வாரமும் நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரத்தை படிக்க போறோம். சரிங்களா? இந்த வாரம் அடுத்த வாரமும் தானியேல் 2ஆம் அதிகாரத்தை படிக்க போறோம். அதனால நீங்க தயவு செய்து அதை திருப்பி திருப்பி நீங்கள் வாசிக்குமாறு கேட்டுக்கொள்றேன். ஒரு 5 பாடத்தை இந்த நாள் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம படிக்க போறோம். சரிங்களா? இரண்டாம் வருகை எப்போது? இதுதான் நம்முடைய செய்தியின் தலைப்பா இருக்குது. சரிங்களா? இந்த பாடத்தினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு நாம் எவ்வளவு
அருகாமையில் இருக்கிறோம் என்பதை சரிங்களா? நம்ம கிறிஸ்துவனுடைய வருகையில எவ்வளவு நேரா அருகாமையில் இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் பிடிக்க தேவையில்ல, சாவி ஆன் பண்றா தீர்க்க தரிசனத்துல நம்ம பண்ணா போதும், பார்க்க எல்லாம் போறோம். ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? சரி, எத்தனை கருத்து படிக்க போறோம்னு சொன்ன? 5 கருத்து நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். சரி, முத கருத்து நீங்க எழுதிக்கங்க, சப்ஹெட்டிங் போட்டுக்கங்க. முத கருத்து 5 கருத்து பார்க்க போறோம். இந்த தானியேல் 2 அதிகாரத்துல ஆண்டவர் வந்து நேபுகாத்நேச்சருக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்படித்தானே? ஆண்டவர் வந்து நேபுகாத்நேச்சருக்கு என்ன கொடுத்தாரு? ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. இந்த சொப்பனத்தை எதுக்கு கொடுத்தாரு என்பதுதான் முதலாவது நம்ம பார்க்கணும். இந்த சொப்பனத்தை ஆண்டவர் எதுக்கு கொடுத்தாரு? சரி, அந்த வசனத்தை படிக்கலாமா? எல்லாரும் தானியேல் 2 அதிகாரம் எடுங்க. தானியேல் 2 அதிகாரம் எடுங்க. வேதாகமத்தை எடுத்துக்கங்க. 2 அதிகாரத்துல வசனத்தை படிக்கலாம். நேபுகாத்நேச்சர் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். இருக்குதுங்களா? யார் கண்டா இந்த சொப்பனத்தை? நேபுகாத்நேச்சார். இந்த நேபுகாத்நேச்சர் எந்த ராஜ்யத்தை சார்ந்தவர்? எந்த ராஜ்யம்? பாபிலோன் ராஜ்யம். நம்ம இத எங்க பார்க்கலாம்? இந்த நேபுகாத்நேச்சர் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர் எங்க படிக்கலாம்? அவர் பாபிலோன் நாட்டு ராஜான்னு சொல்லி எந்த வசனத்தை படிக்கலாம்? எந்த வசனம்? தானியேல்ல 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். தானியேல் 1:1 நம்ம பார்க்கலாம். இந்த நேபுகாத்நேச்சர் எந்த நாட்டு ராஜா? பாபிலோன் ராஜா. இந்த ராஜா என்ன கண்டாருன்னு சொல்லி தானியேல் 2:1 படிக்கிறோம். நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. சரிங்களா? சரி, இந்த சொப்பனத்தை யார் கொடுத்தா? யார் கொடுத்தது? தானியேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். இந்த சொப்பனத்தை யாரு கொடுத்தது? தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 28வது வசனம் பாருங்க. 28வது வசனம். மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். பாத்தீங்களா? அப்ப யாரு இந்த சொப்பனத்தை கொடுத்தது நேபுகாத்நேச்சருக்கு? பரலோகத்தில் இருக்கிற தேவன். இருக்குதுங்களா? சரி, அப்ப நம்ம என்ன படிக்கிறோம்? தானியேல் 2ஆம் அதிகாரத்துல ஒரு சொப்பனங்களை நேபுகாத்நேச்சர் என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு. இந்த சொப்பனத்தை யார் கொடுத்தது? தேவன் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? இப்ப நம்முடைய கேள்வி என்ன? என்ன கேள்வி? நம்ம டாபிக் என்ன போட்டோம்? நம்ம இந்த சொப்பனங்களை தேவன் எதற்கு கொடுத்தார்? சரிங்களா? நம்ம 5 சிறு தலைப்புகளை படிக்க போறோம்னு சொன்னேன். மெயின் தலைப்பு என்னது? 2ஆம் வருகை எப்போது? அதுல ஒரு 5 சின்ன சின்ன தலைப்பின் வழியாக நம்ம சத்தியத்தை படிக்க போறோம். அதுல முதல் தலைப்பு என்னது? சொப்பனத்தை தேவன் எதற்காக கொடுத்தார்? சரிங்களா? இதுல ஒரு 5 பாயிண்ட்ஸ் படிக்க போறோம். எதுல? சொப்பனத்தை தேவன் எதற்கு கொடுத்தாருன்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம்ல, அதுல எத்தனை பாயிண்ட் படிக்க போறோம்னு சொன்ன? அது கீழே ஒரு 5 பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நீங்க எல்லாரும் தானியேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்க தெரிந்துக்கணும். சரிங்களா? சரி, இப்ப ஸ்லைட பாருங்க, பவர் பாயிண்ட்ல பாருங்க. தானியேல் 2ல 29 எத்தனை பாயிண்ட் பார்க்க போறேன்னு சொன்னேன்? இது கீழே 5 பாயிண்ட். சரி, தானியேல் 2:29 வசனத்தை படிக்கலாம். ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்கு எழும்பிற்று. அப்பொழுது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். சரிங்களா? இப்ப ராஜா தூங்கும்போது எந்த நினைவோடு தூங்குறாராம்? இந்த வசனம் சொல்லுது, இனிமேல் என்னப்பா சம்பவிக்கும். அப்ப எதை குறித்து அவருக்கு யோசனை இருக்குது? எதை குறித்து யோசிக்கிறாரு? இனிமேல் அப்படின்னா எதை குறித்து யோசிக்கிறாரு? எதிர்காலத்தை குறித்து யோசித்துட்டே அவர் என்ன செய்யறாரு? அவரு தூங்கி இருக்கிறாரு. புரிஞ்சுங்களா? எத்தனை பேர் அப்படி எதிர்காலத்தை குறித்து யோசிச்சே அந்த கவலையோடு நாளைக்கு என்ன நடக்கும்,
நான் எப்படி என் பிள்ளைங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இவ்வளவு கடன் இருக்குது எப்படி நான் அடைப்பேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, எனக்கு குழந்தைகள் பிறக்குமா, எனக்கு நாளைக்கு ஏதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இப்படி பல பேர் இந்த எதிர்காலத்தை குறித்த கவலைகள் இருக்குது. அப்படிதானே? நாளைக்கு நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகனா பாஸ் ஆக மாட்டேனா, என் டிகிரியை நான் முடிப்பேனா முடிக்க மாட்டேனா, இப்படி எதிர்காலத்தை குறித்த கவலைகள். சரிங்களா? அப்பதான் இங்க இந்த ராஜா எதிர்காலத்தை குறித்த கவலைகள் இருக்கும் பொழுது யாரு பதில் கொடுக்கிறா? சொப்பனத்தின் வழியாய் தேவன் அது பதில் என்ன செய்றாங்க? கொடுக்குறாங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இவர் யாரு? ஒரு அஞ்ஞான ராஜா. இவர் போய் ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணாரா? என் எதிர்காலத்துல என்ன ஆண்டவரே நடக்கும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணாரா? அவர் ஜெபம் பண்ணவே இல்லை. வேதத்தை குறித்து தீர்க்கமா ஆராய்ச்சாரா? ஆராயவே இல்லை. ஆனா ஒரு மனசுக்குள்ள அந்த வசனம் பாருங்க, நினைவுகள் உமக்குள் எழும்பிட்டு, அப்படித்தானே? அப்ப மனசுக்குள்ள அந்த நினைவு வருது, இனிமேல் என்ன நடக்கும், இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள அப்படியே கலங்கிட்டு இருக்கிற சமயத்துல ஆண்டவர் சொப்பனத்தின் வழியா இந்த ராஜாவுக்கு பதில் கொடுக்க விரும்புறாரு. எவ்வளவு பெரிய பாசமுள்ள தகப்பன் பாத்தீங்களா? சில நேரங்கள நம்ம கூட ஆண்டவர்கிட்ட வெளிப்படையா சில காரியத்தை சொல்ல மாட்டோம். ஆனா மனசுக்குள்ள வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டே இருப்போம். என்ன நடக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு தூங்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம ஆண்டவர் அதற்கும் கூட பதில் கொடுக்கிறதற்கு ஆசையா இருக்கிறாங்க. பாருங்களேன், நான் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படையே தேவையில்லைங்க. எல்லா எதிர்காலத்தையும் தன் கையிலே வைத்திருக்கிறவர் யாரு? தேவன். அவரு நம்முடைய எதிர்காலத்தை என்ன செய்வாரு? பார்த்து கொள்வாரு. இந்த அஞ்ஞான ராஜா, அவருக்கு தேவனை தெரியாது. தேவன் யாரு, எப்படிப்பட்டவருன்னு தெரியாது. எதிர்காலம் யாரு கையில இருக்கு அப்படின்னு தெரியல. அதனால அதை குறித்து கலங்குறாரு, பயப்படுறாரு, யோசிக்கிறாரு, தூக்கம் வர மாட்டுது. அந்த சமயத்துல தேவன் அவருக்கு இந்த எதிர்காலத்துல என்னப்பா நடக்கும் என்பதற்குரிய பதில கொடுக்கிறார். என்ன பாடம் நமக்கு வருது? நீங்களும் நானும் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. எதிர்காலத்தை அறிந்த தேவன் நமக்காக இருக்கிறாரு. அவரை நம்ம என்ன செய்யலாம்? நம்பலாம். அவரை நம்ம நம்பலாம். நமக்காக உயிரே கொடுத்தவர். எதிர்காலத்தினுடைய காரியங்களை அவர் என்ன செய்வாரு? பார்த்து கொள்வார். இதுல என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னா, நற்செய்தி அப்படின்னா, நம்முடைய தேவன் எதிர்காலத்தையும் அறிந்தவர். நற்செய்தியே இல்லையா? அவர் சகலத்தையும் அறிந்தவர். நமக்கு எப்படி உதவி செய்யணும், நம்முடைய பலவீனங்களை அறிந்தவர். எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு தெரியும். அதனால எப்படி நமக்கு உதவி செய்யணும், யாரை யார் இடத்துல சேர்க்கணும், யாரை எங்க வைக்க வேண்டும், எல்லாமே அவருக்கு தெரியும். சரிங்களா? முத பாயிண்ட் என்ன பாக்குறோம் நம்ம இதுல? சொப்பனத்தை எது கொடுத்தாரு? நேபுகாத்நேச்சருக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி? எதிர்காலத்தை குறித்த கேள்வி. அப்ப அந்த கேள்விக்குரிய பதிலை கொடுப்பதற்காக ஆண்டவர் அந்த சொப்பனத்தை என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? பாக்குறோம். அப்ப இந்த நேபுகாத்நேச்சர் ஆண்டவர் நேசிச்சாரா இல்லையா? இவ்வளவு பெரிய அன்பு, அப்படித்தானே? இவன் ஒரு அஞ்ஞான ராஜாவா இருந்தாலும், புறஜாதியான ஒரு ராஜாவாக இருந்தாலும், ஆண்டவர் அவனுக்கும் கேள்வி கொடுப்பது, அவனுடைய கேள்விகளுக்கு தேவன் என்ன செய்யறாரு? பதில் கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு புறஜாதியான ஒரு ராஜாக்கு இருக்கிற மனசுல இருக்கிற கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் என்று சொன்னா, உங்களுக்கு எனக்கு என் மனசுல இருக்கிற கேள்விக்கு பரலோகத்தின் தகப்பன் பதில் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா பதிலை கொடுப்பார். எதிர்காலத்தை குறித்த கவலை அவசியம் இல்லை. தேவன் என்ன செய்வாரு? பார்த்துக் கொள்வார். நான் இருக்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு தேவன் என்ன செய்யறாரு? சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட், இந்த நேபுகாத்நேச்சர் மேல மாத்திரம் ஆண்டவர் அன்பு வைக்கல. அந்த பாபிலோன்ல சில ஞானிகள் இருந்தாங்க. அப்படித்தானே? சில ஞானிகள் இருந்தாங்களா இல்லையா? சரிங்களா? சில ஞானிகள் அங்க இருந்தாங்க. பாத்தீங்களா இந்த ஸ்லைட்ல? தன்னுடைய பிள்ளைகளை சிறைப்பிடித்து கொண்டு வந்த, வேதத்தையே படிக்காத, ஜெபமே செய்யாத, ஆலயத்திற்கே வராத, தேவனையே ஏற்றுக்கொள்ளாத புறஜாதியிடம் தேவன் பேசுவாரா? நீங்க சொல்லுங்க, பேசுவாரா? சில நேரங்கள்ல நம்ம ஒரு வாரம் ஆலயத்துக்கு போக முடியல, இந்த வாரம் பைபிளே படிக்கல, ஜெபமே பண்ணல, என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் என்கிட்ட பேசவே மாட்டாருப்பா நினைக்கிறோமா இல்லையா? ஆண்டவர் என் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாருப்பா, ஆண்டவர் என்கிட்ட பேசவே மாட்டாருப்பா. பாருங்க, நேபுகாத்நேச்சர் எந்த ஆலயத்துக்கு போனாரு? அவரு எருசலேம்ல இருந்த எடுத்துட்டு வந்த பாத்திரத்தை எடுத்து அவர் ஆலயத்துல கொண்டு போய் வச்சாரு. அந்த நபரோட ஆண்டவர் அவனுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படாதப்பான்னு சொல்லி ஆண்டவர் அங்க என்ன செய்யறாரு?
பேசுறாரு. வேதத்தையே படிக்கல, ஜெபமே செய்யல, ஆலயத்துக்கே வராத. அது மாத்திரமல்ல, இந்த நேபுகாத்நேச்சர் தேவனுடைய எருசலேமின் ஆலயத்தை சுட்டெரித்தவர், அப்படிதானே? அவரோட கூட ஆண்டவர் என்ன செய்றாரு? பேசுறாரு. சரி, தேவன் வேறு எந்த ராஜாவிடம் பேசியிருக்காரா வேதாகமத்துல? அஞ்ஞான ராஜா, புறஜாதி ராஜா. உங்களுக்கு தெரியுமா? உங்க எல்லாருக்கும் ஹோம்வொர்க். அபிமெலேக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அபிமெலேக் ஆபிரகாமுடைய மனைவிய சாரால தன் மனைவியாக்குவதற்கு தன்னுடைய மாளிகைக்கு சாரால எடுத்துக்கொண்டார். தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ராஜா பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் இந்த அபிமெலேக் கூட பேசினாரா இல்லையா? நீங்க கண்டுபிடிங்க அந்த அதிகாரம் எங்க இருக்கு. புறஜாதி ராஜா, அஞ்ஞான ராஜா, பாவம் செஞ்சிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இந்த அபிமெலேக்கோட என்ன செஞ்சாரு? பேசினாரு. சரிங்களா? சரி, இப்ப ரெண்டாவது பாயிண்ட். இத்தனை பாயிண்ட் வந்தல, நம்ம ரெண்டாவது பாயிண்ட்ல போயிடலாம். சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட், இப்ப அந்த சொப்பனத்தை அவர் பாக்குறாரு. எல்லாரும் பைபிள் எடுத்துக்க. தானியேல் 2ஆம் அதிகாரத்துல சொப்பனத்தை கண்ட உடனே யாரை கூப்பிடுறாரு? 2வது வசனம், தானியேல் 2ல 2வது வசனம். அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். யார் அழைச்சாரு? ஜோசியர்களையும் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். இவங்களாம் வந்து என்ன செய்றாங்க? நிக்கிறாங்க. ஆனா இவங்களால பதில் சொல்ல முடிஞ்சிச்சா? இவங்களால பதில் சொல்ல முடிஞ்சிச்சா? பாருங்களேன், தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் பாருங்க. 11வது வசனத்துல ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமா இருக்கிறவருடைய வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். அப்ப இவங்களால பதில் சொல்ல முடிஞ்சிச்சா? சொப்பனத்தை என்ன செய்ய முடியல? சொல்லவே முடியல. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராஜா எதை மறந்துட்டாரு? சொப்பனத்தை கண்டாரு, சொப்பனத்தையும் மறந்துட்டாரு. இப்ப ராஜா எதெல்லாம் தேவை நம்ம பின்னாடி படிக்க போறோம். அவர் சொப்பனத்தையும் கேட்டாரு, அர்த்தத்தையும் கேட்டாரு. ஆனா அவங்களால என்ன செய்ய முடியல? பதில் சொல்ல முடியல. இப்ப ராஜா என்ன நடந்துச்சு? 12வது வசனம். இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி என்ன செஞ்சா? கட்டளையிட்டான். எல்லா ஞானிகளையும் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ராஜா என்ன செய்யறாருன்னா கட்டளையிடுறாரு. இப்ப இந்த சாஸ்திரிகள், ஜோசியர், இந்த கல்தையர், இவங்கெல்லாம் எந்த நாட்டு ராஜா, எந்த நாட்டு மக்கள், எந்த நாட்டு ஞானிகள்? பாபிலோன்ல நாட்டு மக்கள், அப்படிதானே? இந்த ராஜா எந்த நாட்டு ராஜா? பாபிலோனின் ராஜா. இவர் யாரை கொலை நினைக்கிறாரு? யாரை கொலை நினைக்கிறாரு? அவர் நாட்டு மக்களையே, அவர் நாட்டு ஞானிகளையே கொலை நினைக்கிறார், அப்படித்தானே? ஆனா இங்க பாருங்களேன், இப்ப கொலை செய்யறதுக்கு கட்டளையிடுறாரு. கட்டளையிடும் போது யாரையும் கொலை செய்ய கட்டளையிடுறாங்க? 13வது வசனம். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். இருக்குங்களா? ஆனா நமக்கு இந்த கதை படிச்சிருக்கிறோம். தானியேல் வந்து கொஞ்சம் நேரம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வாரு? தானியேலும் அவங்க நண்பர்களும் சேர்ந்து என்ன செய்வாங்க? ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் அவங்களுக்கு ராக்காலத்துல தரிசனங்கள் என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவாரு. 19வது வசனம். 19ல பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. வெளிப்படுத்திட்டாரா இல்லையா? ஆண்டவர் தானியேலுக்கு வெளிப்படுத்திட்டார். வெளிப்படுத்தின உடனே தானியேல் என்ன செஞ்சார்? இதுதான் 2வது பாயிண்ட். தானியேல் என்ன செஞ்சாரு? 24வது வசனம். இதுதான் முக்கியமான பாயிண்ட். தானியேல் 2:24. பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகின் இடத்தில் போய் பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதையும். பாத்தீங்களா? யாரு அழிக்க நினைக்கிறா? ராஜா. அவர் பாபிலோனின் ராஜா. அவர் நாட்டு மக்களை, அவர் நாட்டு ஞானிகளை அவரு அழிக்க நினைக்கிறார், அப்படித்தானே? ஆனா இங்க தானியேல் எந்த நாட்டு மனுஷன்? அவரு அந்த மனுஷன் எருசலேம், அந்த நாட்டு மனுஷன். அவரு என்ன செய்யறாரு? காணிக்க போறாரு அவங்க வீட்டுல. அவரு எந்த நாட்டு?
அவர் எந்த நாட்டு மனுஷரு நம்ம பாக்குறோம்? தானியேல் வந்து எருசலேம்ல உள்ளவர். சரிங்களா? அவர் எருசலேம்ல உள்ளவர். அப்ப அவரு என்ன ஜெபம் பண்றாரு? அவர்களை நீங்க என்ன செய்யாதுங்க, அழிக்காதையோ அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்றாரு சொல்றாரு. அப்ப இதுல நம்ம என்ன தெரியுது? ரெண்டாவது பாயிண்ட் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தேவன் நேபுகாத்நேச்சர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு பார்த்தோம். ரெண்டாவது தேவன் யார் மேல அன்பு வச்சிருக்காருன்னு பாக்குறோம். இங்க பாபிலோனின் ஞானிகள் மேல. அந்த நாட்டு ராஜாவே அழிக்க நினைச்சாலும் ஆண்டவர் நீங்க என்ன செய்யாதுங்க, அழிக்கா, நீங்க தானியேல் வழியா பேசுறாரு, அழிக்காதுங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்யறாங்க பேசுறத நம்ம பார்க்க முடியும். அப்ப தானியேல் 2ஆம் அதிகாரத்துல அந்த சொப்பனத்தின் வழியா என்ன காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த நினைக்கிறாரு? பாபிலோன்ல இருக்கிற ஞானிகளிலேயும் தேவன் என்ன செய்யறாரு நேசிக்கிறாரு. அவங்க அழிஞ்சிடக்கூடாது, அவங்க மறிச்சிடக்கூடாது என்று சொல்லி தேவன் என்ன செய்யறாரு ஆசைப்படுறத நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும். பாயிண்ட் நம்பர் 3. முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? நேபுகாத்நேச்சருடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்காக தேவன் இந்த சொப்பனத்தை கொடுத்தார். இரண்டாவது, பாபிலோனுடைய ஞானிகளை தேவன் அழிக்க கூடாது, அவங்க மேல அன்பு காண்பித்தார் அப்படின்னு பார்த்தோம். மூணாவது பாருங்க. மூணாவது தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 28ல 8ஆம் வசனத்தை படிக்கும். 28, 29 நீங்க தான் சொல்ல போறீங்க. 20, 29 இந்த சொப்பனத்தின் வழியா யார வெளிப்படுத்த நினைச்சாருன்னு பாருங்க. 20, 29 மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். தானியேல் யார சொல்றாரு பாருங்க. யார சொல்றாரு தானியேல்? நேபுகாத்நேச்சர் யாரை குறித்து பேசுறாரு? மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். அப்ப இந்த சொப்பனத்தின் வழியா யார் வெளிப்படுறா நேபுகாத்நேச்சருக்கு? பரலோகத்தின் தகப்பனாகிய தேவன் அங்க வெளிப்படுறத பார்க்க முடியும். 29ஆம் வசனம் 29ஆம் வசனத்திலே பாருங்களேன். ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். கிடைச்சிச்சுங்களா? மறைப்பொருள்களை வெளிப்படுத்துறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, மறைப்பொருளை வெளிப்படுத்த ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு சம்பவிக்க போகிறதை உமக்கு என்ன செஞ்சாரு தெரிவிச்சாரு. சரிங்களா? அப்ப இந்த 2 வசனத்தின்படி நம்ம என்ன பார்க்கிறோம்? யாரு தன்னை வெளிப்படுத்துறா? தேவன் தன்னை யாருக்கு வெளிப்படுத்துறாங்க? நேபுகாத்நேச்சருக்கு வெளிப்படுத்துவதற்காக இந்த சொப்பனத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு கொடுத்தாரு. டு ரிவீல் ஹிம்செல்ஃப். சரிங்களா? தேவனே தன்னை நேபுகாத்நேச்சருக்கு வெளிப்படுத்துவதற்காக. அதனாலதான் தானியேல் வந்து இந்த 45ஆம் வசனம் பாருங்களேன். இந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொன்ன உடனே என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. 45ஆவது வசனத்துல இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். என்ன சொல்றாரு? மகாதேவன் அப்படின்னு சொல்றாரா? மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம். அப்ப தானியேல் ஒவ்வொரு முறையும் இந்த சொப்பனத்தை குறித்து பேசும்போது யாரை குறித்து பேசுறாரு? யாரை குறித்து பேசுறாரு? பரலோகத்தின் தேவனை குறித்து அவர் என்ன செய்யறாங்க பேசுறத பார்க்க முடியும். பாருங்களேன், 44ஆவது வசனத்திலையும் 44 யாரை குறித்து அவர் பேசுறாரு பாருங்களேன். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத. பாத்தீங்களா? யாரை குறித்து பேசுறாரு? பரலோகத்தின் தேவனை குறித்து பேசுறாரு. 37ஆவது வசனம் பாருங்க. 37ல ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவா இருக்கிறீர், பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். பாத்தீங்களா? 37 37ஆம் வசனத்துல பரலோகத்தின் தேவன் அப்படின்னு சொல்றாரு. 38ஆவது வசனம் பாருங்க. 38ல சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து. பாத்தீங்களா? அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து. அப்ப யாரை குறித்து பேசுறாரு? பரலோகத்தின் தேவனை குறித்து பேசுறாரு. பாத்தீங்களா? அப்ப 28ஆம் வசனம் பரலோகத்தின் தேவனை குறித்து பேசுறாரு. 29ஆம் வசனம் பரலோகத்தின் தேவனை குறித்து அவர் என்ன செய்யறாரு பேசுறாரு. அதுக்கப்புறம் 37ஆவது வசனத்திலையும் பரலோகத்தின் தேவனை குறித்து பேசுறாரு. 38ஆவது வசனத்திலையும் பரலோகத்தின் தேவனை குறித்து பேசுறார். 44ஆவது வசனத்தையும் பரலோகத்தின் தேவனை குறித்து பேசுறார். 45ஆவது வசனத்தையும் பரலோகத்தின் தேவனை குறித்து பேசுறாரு.
இப்படியே பேச பேச கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? 47 பாருங்க. 47 ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துறவருமாய் இருக்கிறார். கிடைச்சிச்சுங்களா? இப்ப சொல்லுங்க, அப்ப எதுக்கு ஆண்டவர் வந்து இந்த சொப்பனத்தை கொடுத்தாரு நேபுகாத்நேச்சருக்கு? பாயிண்ட் நம்பர் 3, தானியேல் 2ஆம் அதிகாரம் எது கொடுத்தாரு? உலோகத்தின் தேவன் இந்த சொப்பனத்தின் வழியாய் நேபுகாத்நேச்சருக்கு, அப்பா நான் தான்ப்பா உண்மையான தேவன், நீ நம்பிக்கொண்டிருக்கிறல்ல அந்த தேவர்கள் உண்மையான தேவர்கள் கிடையாது, நான் தான்ப்பா உண்மையான தேவன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் அந்த சொப்பனத்தை என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? 3rd பாயிண்ட் புரிஞ்சுச்சா? 4th பாயிண்ட் போலாமா? 4th பாயிண்ட் நம்ம படிக்கலாம். இந்த சொப்பனத்தின் முடிவுல இப்ப நேபுகாத்நேச்சர் யாரை நம்பிக்கொண்டிருந்தார்? தானியேல் 2ஆம் அதிகாரத்துல யாரை கூப்பிட்டாரு? தானியேல் 2:2 யாரை கூப்பிட்டாரு? அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேரையும் அழைக்க சொன்னான். அப்ப அவர் யாரை நம்பிட்டு இருக்கிறாரு? அவர் நம்பிக்கை எல்லாமே இந்த சாஸ்திரிகள், இந்த ஜோசியர், சூனியக்காரர் இவங்களையே தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்பிட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த சொப்பனத்தின் முடிவுல அவருக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? இப்ப நம்ம படிச்சோமே, என்ன தெரியுது? அவரு தானியேல் 2:2 மறைப்பொருள்களை யாரு வெளிப்படுத்துறவர் நினைச்சிட்டு இருந்தாரு? பாபிலோன் ஞானிகள் தான்ப்பா இந்த ஹிடன் திங்ஸ், சீக்ரெட் திங்ஸ் என்ன செய்ய முடியும்? மறைப்பொருள்களையும் ரகசியங்களையும் வெளிப்படுத்த முடியும் நினைச்சிட்டு இருந்தாரு. இப்ப கடைசியில இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டாரு பாருங்க. ஒண்ணு நம்ம என்ன படிக்கிறோம்? தானியேல் 2 11வது வசனம் ஏற்கனவே படிச்சோம். 11வது வசனத்துல ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது, மாம்சமா இருக்கிறவருடைய வாசமான அந்த தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றான். அப்படின்னா இவங்களால என்ன செய்ய முடியல? அந்த ரகசியத்தை சொல்ல முடியல. சொல்ல முடியாத பட்சத்துல ராஜா என்ன புரிஞ்சுக்கிட்டாரு பாருங்க. 47வது வசனத்துல தானியேல் 2:47 கடைசி பகுதி மட்டும் வாசிக்கிறேன். தானியேல் 2:47 மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். இருக்குதா? மெய்யால் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? அப்ப என்ன நம்பிட்டு இருந்தாரு? இந்த சம்பவம் நடக்க முன்னாடி பாபிலோனின் ஞானிகளாலதான் மறைப்பொருள்களை ரகசியம் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும் நம்பினாரு. இப்ப அந்த ஆண்டவர் அந்த சொப்பனத்தை கொடுத்ததுனால இப்ப என்ன ஒரு புரிதலுக்கு அவர் வந்துட்டாரு? அந்த பாபிலோன் ஞானிகளால் என்ன செய்ய முடியாது? ரகசியத்தை சொல்ல முடியாது. அவர் நம்பிக்கொண்டிருந்தார் இவங்களால சொல்ல முடியும். இப்ப அதெல்லாமே பொய், அதெல்லாம் உண்மை கிடையாது. தானியேலின் தேவன், பரலோகத்தின் தேவனால மாத்திரம்தான் இந்த மறைப்பொருள் என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கைக்குள்ளாக வந்துட்டாரு. 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் நம்பிக்கொண்டிருந்தாரே இந்த ஜோசியர், இந்த சாஸ்திரிகள், இந்த கல்தேயர், இவர்கள் எல்லாருமே யாரு? பொய்யர்கள். இவர்கள் எல்லாருமே பொய்யர்கள். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அந்த சொப்பனத்தின் வழியா ராஜா நம்பிக்கொண்ட இவர்கள் எல்லாருமே பொய்யர்கள் என்பதை வெளிப்படுத்துறதுக்கு தேவன் என்ன செஞ்சாங்க? அந்த சொப்பனத்தை கொடுத்தாங்க அப்படின்னு படிக்கிறோம். அடுத்து 5வது பாயிண்ட் நம்பர் 5, இந்த சொப்பனத்தை ஏன் கொடுத்தார் பாருங்களேன். இந்த சொப்பனத்துக்கு மறைப்பொருள்ல சொன்ன உடனே 48, 49 தானியேல் 2 48, 49 வசனத்தை படிக்கப்படும். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாண முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோன் உள்ள சகல ஞானிகள் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். இப்ப சொல்லுங்க, எது கொடுத்தார் ஆண்டவர்? அவருடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்காக. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அவருடைய ஜனத்தை, அவங்க அடிமையா தான் இருக்கிறாங்க, சரிங்களா? அந்த நாட்டுல அடிமையா இருக்கிறாங்க. ஆனா அந்த நாட்டிலேயே அவங்க கர்த்தரை சார்ந்து வாழும்போது அவங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு? உயர்த்துறாரு. அப்ப அவருடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்காக இந்த சொப்பனத்தை ஆண்டவர் என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. பாருங்க 49வது வசனத்துல இப்ப வெறும் தானியேல் மாத்திரம் வெகுமதி பெற்றாரா? தானியேல் மாத்திரம் உயர்த்தப்பட்டாரா? 49 பாருங்க.
தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களில் விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலுமண்டத்தில் இருந்தான். இதுல இங்க யாரு வேண்டிக் கொள்றா? ஒரு அழகான ஒரு பாடம் இருக்கு பாருங்க. யாரு வேண்டிக் கொள்றா? தானியேல் போய் யாருடைய ப்ரொமோஷனுக்காக வேண்டிக் கொள்றா? அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ப்ரொமோஷனுக்காக வேண்டிக் கொள்றான். பாருங்களேன், ஜெபிக்கிற நபர்கள் இடத்துல காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான குணம் என்ன தெரியுமா? ஜெபிக்கிறவங்க தான் உயரணும், தான் மட்டும் உயர்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. என் கூட இருக்கிற என் நண்பனும் என்னுடைய சகோதரன் சகோதரியும் உயரணும் அப்படின்னு என்ன செய்வாங்க? நினைப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சு முடியுங்களா? இந்த குணம்லாம் எப்போ வரும் தெரியுமா? ஜெபிக்கிறவன்ட்ட இந்த குணம்லாம் காணப்படும். தான் உயர்ந்தா மாத்திரம் பத்தாது, என் கூட இருக்கிறாங்களே அவங்களும் உயரணும். தன்னுடைய ப்ரொமோஷனுக்காக மாத்திரம் பாடுபட மாட்டான் ஜெபிக்கிறவன். உண்மையிலேயே தானியேலை போல ஜெபிக்கிறவன் தன்னுடைய ப்ரொமோஷனுக்காக மாத்திரம் பாடுபட மாட்டான், மற்றவருடைய ப்ரொமோஷனுக்காக என்ன செய்வான்? பாடுபடுவான். அவனும் உயரணும், அவனும் உயர்ந்திருக்கட்டும் என்று சொல்லி. அதான் அந்த வசனம் 49 வசனம். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில். பாத்தீங்களா, ராஜாவை வேண்டிக் கொள்றாரு. அப்ப வேண்டிக் கொள்ளும் போது அவனை என்ன செய்யறாரு? ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவங்கள உயர்த்துறாரு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இந்த குணம்லாம் சாதாரணமா வராதுங்க. என்னைக்கு நம்ம முழங்கால் போட்டு உண்மையா ஜெபிக்கிறோமோ அப்பதான் இந்த குணம்லாம் என்ன செய்யும்? வரும். ஆண்டவரே அவர்களை உயர்த்தும், என்னை தாழ்த்தும். அந்த குணம் ஆண்டவர் தான் நமக்கு என்ன செய்யணும்? தரணும். சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் நம்ம? எதற்காக ஆண்டவர் இந்த சொப்பனத்தை நேபுகாத்நேச்சருக்கு கொடுத்தார்? அதுல எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம்? 5 பாயிண்ட் பார்த்துட்டோம். பாயிண்ட் நம்பர் 1 என்ன பாயிண்ட்? எதுக்கு கொடுத்தார் ஆண்டவர்? பாயிண்ட் நம்பர் 1, நேபுகாத்நேச்சருடைய எதிர்காலத்துக்குரிய கேள்விக்கு பதிலை கொடுத்தார். ஏன் அந்த பதிலை கொடுத்தாரு? நேபுகாத்நேச்சரை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நேசிச்சாரு. பாயிண்ட் நம்பர் 2, செகண்ட் பாயிண்ட் என்னது? பாபிலோனின் ஞானிகளை அவங்க அழிஞ்சு போயிடக்கூடாது, அவங்க மேல தேவன் என்ன செஞ்சாரு? அன்பு வைத்தார். சரிங்களா? அவங்க மேல தேவன் அன்பு வைத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவங்களும் தாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த ஜோசியம், அந்த அந்த சாஸ்திரிய காரியங்கள் எல்லாமே தவறானது என்பதை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த சொப்பனத்தை என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. சரிங்களா? 3வது பாயிண்ட் படிச்சோம் நம்ம. பரலோகத்தின் தேவன் தன்னையே நேபுகாத்நேச்சருக்கும், நேபுகாத்நேச்சருக்கு மாத்திரமல்ல பாபிலோன் ஞானிகளுக்கும் வெளிப்படுத்த சித்தமா இருந்தாரு. சரிங்களா? அவங்க நம்பி கொண்டிருந்தாங்க அவங்க தேவர்கள் தான் உண்மையான தேவர்கள். பரலோகத்தின் தேவன் இல்லப்பா, நான் தான்ப்பா உன்னுடைய தகப்பன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக போராடின ஒரு அருமையான ஒரு அதிகாரம் தான் தானியேல் 2ஆம் அதிகாரம். 4வது பாயிண்ட் படிச்சோம். பாபிலோன் ஞானிகள் எல்லாருமே பொய்யர்கள். ஞானிகள் எல்லாருமே பொய்யர்கள். சரிங்களா? அந்த சாஸ்திரிகம், அந்த ஜோசியம், இது எல்லாமே பொய் என்பதை நேபுகாத்நேச்சருக்கு காண்பிப்பதற்காக. நேபுகாத்நேச்சர் நினைச்சாரு அவங்கதான் எதிர்காலத்தை காண்பிக்க முடியும் அப்படிலாம் நினைச்சு கொண்டிருந்தாரு. அவங்களால எதையும் எந்த காரியத்துக்கும் பதில் கொடுக்க முடியும் நினைச்சு கொண்டிருந்தாரு. ஆனால் அவர்கள் எல்லாரும் பொய்யர்கள் என்பதை காண்பிப்பதற்காக தேவன் செய்தாரு. பாயிண்ட் நம்பர் 5, 5வது பாயிண்ட் என்ன பார்த்தோம் நம்ம? சரிங்களா? அந்நிய தேசத்தில் அவர்கள் தேவனை நம்பின பொழுது தேவன் தேவ ஜனத்தை உயர்த்துவதற்காக, தேவ ஜனத்தை உயர்த்துவதற்கு, அவருடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்காக சொப்பனத்தை கொடுத்தாரு. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க மற்றவங்களுடைய ப்ரொமோஷனுக்காக வேலை செய்வாங்க. தாம் முன்னேறணும், அதெல்லாம் அவங்களுக்கு கடைசியா தான் இருக்கும். யோவான் ஸ்நானங்களை போல நான் சிறுகணும், அவர் பெருகணும். இதே குணம் தான் எல்லாருக்குமே இருக்கும். இந்த குணம் எப்போ வரும்னா தானியேலை போல உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது அந்த குணம் என்ன செய்யும்? வரும். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 2, 2வது 5 பாயிண்ட் படிக்க போறேன்னு சொன்னேன். அது 2வது முக்கியமான சப்டாபிக் என்ன அப்படின்னா, ஏன் நேபுகாத்நேச்சருடைய ஆவி கலங்கினது? ஏன் நேபுகாத்நேச்சருடைய ஆவி கலங்கினது என்பதை நம்ம கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தானியேல் 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் பாருங்களேன். தானியேல் 2ல முதல் வசனத்தை நம்ம படிக்கிறோம். அவனுடைய ஆவியே கலங்கினது. அந்த வசனம் அங்க இருக்கு பாருங்களேன். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான், அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. இருக்குதுங்களா?
அவனுடைய ஆவி கலங்கிச்சு அப்படின்னு. ஏன் அவனோட ஆவி கலங்கிச்சு? இங்க முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. ஏன் ராஜா என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான்? ஏன் ராஜா அப்படி சொன்னார்? சொன்னாரா இல்லையா? பாருங்களேன், தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் 4வது வசனம். தானியேல் 2ல 3வது வசனம் 4வது வசனம். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது. ஏன் ஆவி கலங்கிச்சா? அவரு ஒரு சொப்பனத்தை கண்டாரா, அந்த சொப்பனத்தை அறியணும் அப்படின்னு அவர் ஆவி கலங்கிச்சான். அப்பொழுது கல்தைய ராஜாவை நோக்கி, ராஜாவே நீர் என்றோ வாழ்க, சொப்பனத்தை 9 அடியாருக்கு சொல்லும். ராஜா என்ன சொல்றாரு? மேல சொப்பனத்தை நான் அறியணுப்பா அப்படிங்கிறாரு. கல்தையர் என்ன சொல்றாங்க? அவரு கேட்கிறது சொப்பனத்தை, ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? சொப்பனத்தை உமக்கு அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையில் அவங்க என்ன சொன்னார்கள். பாருங்க, மீண்டும் பாருங்க, தானியேல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. இப்ப சொப்பனத்தை மாத்திரமா கேட்டாரு? தானியேல் 2:5 பாருங்க. ராஜா கல்திற்கு பிரதித்திரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாம போனார். அப்ப என்னென்ன கேட்கிறாரு ராஜா? சொப்பனத்தையும் கேட்கிறாரு, அதனுடைய அர்த்தத்தையும் என்ன செய்யறாரு? அவரு கேட்கிறாரு இல்லையா? 2 காரியம் இருக்கு, 2 காரியம் இருக்கு, நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாருங்களேன், தானியேல் 2:6 பாருங்களேன். தானியேல் 2:6 சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களே ஆகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள். இருக்குதா இல்லையா? அப்ப என்ன கேட்கிற ராஜா? சொப்பனத்தையும் அதனை எனக்கு அர்த்தத்தை எனக்கு என்ன செய்யுங்க? தெரியுங்க. மீண்டும் பாருங்களேன், தானியேல் 2:9 பாருங்க. தானியேல் 2:9 அதே காரியம் வர்றத பாருங்களேன். 6வது இந்த வசனத்துல 6வது லைனை படிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது, ஆகையால் சொப்பனத்தை எனக்கு நீங்க என்ன செய்யுங்க? சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ளுகிறேன் என்றார். சரிங்களா? அப்ப இந்த 3 வருஷத்துல நம்ம என்ன பாக்குறோம்? ராஜாவின் ஆவி எது கலங்கிச்சு? சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று ஆசையா இருக்கிறாரு. சொப்பனத்தை மாத்திரமா? சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு நீங்க என்ன செய்யுங்க? சொல்லுங்க. 6வது வசனத்துல பாருங்க, சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு நீங்க என்ன செய்யுங்க? சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இருக்குங்களா? 9வது வசனம் பாருங்க, சொப்பனத்தை எனக்கு நீங்க என்ன செய்யுங்க? சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராஜாவுடைய மனசெல்லாம் இப்ப எங்க இருக்குது? சொப்பனம் சொப்பனம் சொப்பனம். அதனால ஆவி கலங்கிருச்சு. வெறும் சொப்பனம் மட்டும் கேட்கல, எனக்கு அர்த்தத்தையும் சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க? இவரு சொப்பனத்தை கேட்டா நான் அர்த்தத்தை சொல்றேன்னு சொன்னாங்க. இப்ப அவரு சரி நீ சொப்பனத்தையும் சொல்லு, அர்த்தத்தையும் சொல்லு அப்படின்னு. ஒருவேளை அவங்க சொப்பனத்தை மாத்திரம் சொல்லியிருந்தா அவர் அமைதியா இருந்திருப்பாரு. ஆனா இவங்க அப்படி சொன்னதுனால அவர் என்ன செய்யறாரு? 2யுமே அங்க என்ன செய்யறாரு? கேட்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? சரி, இப்ப 3வது கேள்விக்கு ஓடிடும். எல்லாரும் உங்க பைபிள் எடுத்துக்காங்க, நான் ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். அப்ப இந்த அதிகாரத்துல என்ன இருக்குது? 2 காரியம் இருக்குது. சொப்பனமும் இருக்கணும், அர்த்தமும் இருக்கணும். ஏன்னா ராஜா என்ன எதிர்பார்க்கிறாரு? சொப்பனம் எதிர்பார்க்கிறாரு, அர்த்தத்தையும் எதிர்பார்க்கிறாரு. சரிங்களா? சரி, நீங்க தானியேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா, தானியேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா 30வது வசனத்துல இருந்து 36 2ஆ பிரிக்க முடியும். ஒரு 2 பகுதியா நீங்க பிரிக்கலாம். என்ன பகுதி தெரியுமா? 2 பகுதியை நீங்க என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். முதல் பகுதி தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 2வது எழுதிக்கங்க. தானியேல் 2வது அதிகாரத்துல 30வது வசனத்துல இருந்து 36வது வசனம் வரைக்கும். சரிங்களா? 30வது வசனத்துல இருந்து 36வது வசனம் வரைக்கும். இது சொப்பனம். எல்லாரும் இதை நீங்க படிக்கணும், ஒரு 10 வாட்டி படிக்கணும். சரிங்களா? 36வதுல இருந்து 36வது வசனம், 37வது வசனத்துல இருந்து 45வது வசனம் வரைக்கும், 37ல இருந்து 45வது வசனத்துல இருந்து என்னது? அர்த்தம். அர்த்தம். சரிங்களா?
உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இதை நீங்க ரெண்டா பிரிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சுலபமா போயிடும். சரிங்களா? என்ன சொன்னேன்? தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்துல 36வது வசனம் வரைக்கும் சொப்பனம். ஏன்னா ராஜா என்ன கேட்டாரு? சொப்பனமும் வேணும், அர்த்தமும் வேணும். அப்ப அந்த 30ல இருந்து 36 சொப்பனம், 37ல இருந்து 45 வரைக்கும் என்னது? அர்த்தம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சொப்பனம் என்னன்னு தெரிஞ்சாதான் இதுக்கப்புறம் நமக்கு அர்த்தம். நம்ம சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் குழப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த அதிகாரம் நம்மளை குழப்பிடும். சரிங்களா? இந்த அதிகாரம் நம்மளை குழப்பிடும். அதனாலதான் நானும் உங்களுக்கு ரெண்டா பிரிச்சு காமிக்கிறேன். இப்ப நம்ம 3வது பாயிண்ட் நம்பர் 3. மொத்தம் எத்தனை பாயிண்ட் படிக்க போறோம்னு சொன்னேன்? 5 பாயிண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிகாரம், முக்கியமான தீர்க்கதரிசனத்தை படிக்க இருக்கிறோம். நல்லா ஜெபத்தோடி வாங்க. சரிங்களா? ஜெபத்தோடி மனசுல ஜெபத்தோடி வாங்க. இப்ப 3வது பகுதி என்ன பார்க்கணும்? நம்ம இந்த சொப்பனம் இது என்ன அப்படின்னு கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். பார்க்கலாமா? சொப்பனம் என்னன்னு பார்க்கலாமா? சரி, நான் ஒரு படம் போட்டிருக்கிறேன். எல்லா ஸ்லைட்லயும் பக்கத்துல ஒரு படம் இருக்கு. நீங்க அதை கொஞ்சம் மனதில் வச்சுக்கங்க. சரிங்களா? சரி, இப்ப ஆரம்பிக்கிறாரு பாருங்க. என்ன சொல்றாரு? ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும். இருக்கா? அந்த படத்தை பாருங்க. அந்த சிலையின் தலை எப்படி இருக்குது? பசும் பொன்னும். அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் என்னது? வெண்கலமும். அதன் கால்கள் இரும்பும். அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லு பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. இருக்குதுங்களா? அப்புறம் என்னாச்சு? அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. இருக்குதுங்களா? இதெல்லாம் என்னது? சொப்பனம். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இப்ப பாருங்க. தலை தலை என்னது? சரி, இப்ப அவர் ஒரு உருவத்தை பார்த்தார். எப்படிப்பட்ட உருவம்? இப்படிப்பட்ட உருவம். அதுக்கு தலை இருக்குதா இல்லையா? தலை இருக்குதா இல்லையா? சரி, அந்த வசனத்துக்கு போயிடுவோம். அப்பதான் உங்களுக்கு புரியும். தலை இருக்குது. இந்த வசனம் பாருங்களேன், 32, 34. தலை இருக்குது. மார்பும் அதன் புயம் இருக்குதா இல்லையா? வயிறு இருக்கா? தொடை இருக்குதுங்களா? கால்கள் இருக்குதுங்களா? பாதம் இருக்குங்களா? அப்ப இது எப்படிப்பட்ட உருவம்? எப்படிப்பட்ட சிலை? இது ஒரு மனுஷ சிலை. சொல்லாமா? இது ஒரு மனுஷ சிலை. அதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளணும். சரி, அப்ப தலை இருக்குது. இப்ப தலை எப்படி இருந்துச்சுன்னு படிச்சோம் நம்ம. தலை எப்படி இருந்துச்சு? பசும்பொன். இந்த சொப்பனத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இதை புரிஞ்சாதான் அர்த்தம் புரியும். தலை என்னது? பசும்பொன்னு. மார்பும் புயங்களும் இது என்னது? வெள்ளி. இருக்குதுங்களா? வெள்ளி. அப்புறம் 3வது என்னது? வயிறும் தொடையும். அது என்னது? வெண்கலம். வயிறு தொடை என்னது? வெண்கலம். கால்கள் என்னது? இரும்பு. கால் என்னது? இரும்பு. இருக்குதுங்களா? பாதங்கள் என்னது? இரும்பும் களிமண். இதெல்லாம் எழுதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுக்கணும். தலை என்னது? பசும்பொன். ஏன்னா இந்த சொப்பனத்தை நீங்க புரியாம இருந்தீங்கன்னா நம்ம அர்த்தத்துக்கு போனோம் அப்படின்னா அது விளங்கவே விளங்காது. இந்த தலைப்பகுதி என்னது? கோல்டு. அப்படிதானே? தலைப்பகுதி ஹெட் கோல்டு. மார்பும் செஸ்ட் அண்ட் ஆர்ம்ஸ், மார்பும் புயங்களும் வெள்ளி, சில்வர். மார்பும் புயங்களும் சில்வர், வெள்ளி. வயிறும் தொடையும். சரிங்களா? கையும் அது என்னது? வெண்கலம். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. வெண்கலம். கால்கள் லெக்ஸ், 2 லெக். அது என்னது? 3வது வெண்கலம் பிராஸ். அப்படித்தானே? அப்புறம் 5வது என்னது? பாதங்கள். சரிங்களா? அந்த ஃபீட்
அது என்னது? இரும்பும், பாதி இரும்பு பாதி களிமண். சரிங்களா? இரும்பும் களிமண். ஆனா அதோட முடிஞ்சுச்சா? அதோட முடிஞ்சுச்சா? அதோட அவ்வளவுதான். சில பேர் இந்த தானியல் 2 படிக்கும்போது இதோடி முடிச்சுக்குவாங்க. ஆனா அதோட முடியல. அங்க ஒண்ணு பெரிய காரியம் நடக்குது. என்ன பார்த்தோம் நம்ம? அங்க என்ன பார்க்கிறோம் நம்ம? சரி, எல்லாரும் அந்த வசனத்துக்கு இந்த வசனம் படிச்சோம் நம்ம. தானியேலு 2:32. தானியேல் 2ல 34வது வசனம். அப்படிதானே? 34ல நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே, 34வது வசனம் பாருங்க. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களின் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்ப எத்தனை காரியம் இருக்குது? நீங்க சொல்லுங்க, மொத்தம் எத்தனை காரியம் இருக்குது? ஞாபகம் வச்சுக்கிறேன். எத்தனை காரியம்? 5 6? 6 காரியம் இருக்கு சொப்பனத்துல. சரிங்களா? இந்த 6 காரியத்தை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நான் கடைசியில் ஒரு கேள்வி கேட்பேன். நான் ஒரிசால இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டார். அதை உங்கள்கிட்ட கேட்க போறேன். சரிங்களா? அழகா இருக்கும், நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, அப்ப எத்தனை காரியம் இருக்கு இந்த சொப்பனத்துல? 6 திங்ஸ் இருக்கு, 5 திங்ஸ் இல்ல, 5 காரியம் இல்ல. என்ன மேரி சிஸ்டர்? 6 காரியம் இருக்கு. சரிங்களா? அங்க தலைப்பகுதி பசும் பொண்ணு, மார்பு புயம் வெள்ளி, வயிறு தொடையும் வெங்கலம், கால்கள் இரும்பு, பாதங்கள் இரும்பு களிமண். 6வது பாயிண்ட் என்னது? கல் இருக்குது. அந்த கல் எதை உடைக்குது? கல் எதை அடிச்சிச்சு? தலையை அடிச்சுச்சா, மார்பு புயத்தை அடிச்சுச்சா, வயிறு தொடைய அடிச்சா, கால் அடிச்சுச்சா? அந்த கல் எதை அடிச்சிச்சு? கால். சரி, இந்த வசனத்தை படிக்கலாமா? இந்த எந்த வசனம்? 34வது வசனம். பாதம். இது எங்க அடிச்சிச்சு பாருங்க. பாதம். கைகள் பாதம். பெயர்க்கப்படாத ஒரு கல்லு பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதுது. சரிங்களா? எங்க வந்து மோதுது? பாதத்துல வந்து. பாதம். ஞாபகம் வச்சுக்க, தலையை அடிக்கல, மார்பு புயத்தெல்லாம் அடிக்கல, வயிறு அடிக்கல, கால் அடிக்கல. எங்க அடிக்குது? அந்த பாதம். அந்த பாதத்தை வந்து அடிக்குது. எது? கல்லு. இதை நீங்க ஞாபகத்துல வைத்த மாதிரி அப்ப 6 காரியம் இருக்கு. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த சொப்பனத்தை 6 காரியம் இருக்கு. அப்ப எத்தனை அர்த்தம் கண்டுபிடிக்கணும்? 6. கண்டுபிடிக்கணும். ஏன்னா 6 காரியம் அங்க என்ன செய்யப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்குது. சரி, இப்ப இந்த விளக்கத்தை எங்க பார்க்கலாம் நம்ம? எங்க பார்க்கலாம்? இப்ப தானியேல் 2:36 பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 36வது வசனத்துல சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். என்ன சொல்றாரு? ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம் அப்படின்னு இங்க சொல்றாரு. சரிங்களா? சரி, இப்ப நான் உங்க எல்லார்ட்டையும் கேள்வி கேட்க போறேன். பேசலாம், ஜூம்ல இருக்கிறவங்களும் பேசலாம். சரிங்களா? ரெக்கார்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஜூம்ல இருக்கிறவங்களும் பேசலாம். நீங்க சொல்லுங்க, அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தங்கள் சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க பைபிள் படிச்சதுல உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தங்கள் சொல்லுங்க. இந்த பசும்பொண்ணு எதை குறிக்கும்? வெள்ளி எதை குறிக்கும்? வெண்கலம் எதை குறிக்கும்? இரும்பு எதை குறிக்கும்? இரும்பு களிமண் எதை குறிக்கும்? கல் எதை குறிக்கும்? சரி, நான் அதுக்கு முன்னாடி ஒரு 4வது பாயிண்ட் முடிச்ச பிறகு நீங்க சொல்லுங்க. சரிங்களா? அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, இப்ப இந்த சிலை மனித சிலை, அப்படித்தானே? இந்த மனித சிலையில தலை என்னது? ஒண்ணு, மார்பு புயம் வெள்ளி, வயிறு தொடையும் வெங்கலம், கால்கள் இரும்பு, பாதம் இரும்பும் களிமண். அதுக்கப்புறம் என்ன வருது? கல்லு வருது. இப்ப 5வது 4th கொஸ்டின், 4th பாயிண்ட் எழுதிக்கங்க. இந்த சிலையை பார்த்தாலும் இந்த மனித சிலை எதை பற்றியது? இந்த சிலை சொப்பனா எதை பற்றியது? போல 5வது பாயிண்ட் அர்த்தம். இது 4th முக்கியமான பாயிண்ட். இந்த 4th பாயிண்ட் என்னது? இந்த சொப்பனம், இந்த சிலை சொப்பனம் படிச்சால, இந்த சிலை சொப்பனம் எதை பற்றியது? அதை பார்த்துருவோம். அதுல 2 பாயிண்ட் இருக்குது, 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை கிடைச்சோம். சரிங்களா? எதை பற்றியது? ராஜ்யம். சரி, ஆமா, அதையும் பார்க்கலாம். தானியேல் 2:27 இதை 2 பாயிண்ட் படிக்க போறேன்னு சொன்னேன், அப்படித்தானே? சரி, முதலாவது தானியேல் 2:28 படிச்சிடலாம். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, அப்ப உம்முடைய சொப்பனமும் ஒரு படுக்கையின் மேல் உடைய தலையில் உண்டான தரிசனங்களும்
என்னவென்றால், அப்ப இந்த சிலை இந்த சிலை இந்த சொப்பனம் எதை பற்றியது? இது எப்ப நடக்கக்கூடிய சம்பவம் அப்படின்னு சொல்ல வராரு? கடைசி நாட்களில் சம்பவிப்பதை காட்டக்கூடிய ஒரு சம்பவம். அப்ப இந்த சிலைக்கும் கடைசி காலத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? கடைசி காலம் பாருங்களேன். இன்னொரு வசனம் இருக்கு. தானியேல் 2:29 பாருங்களேன். தானியேல் 2:29. ராஜாவே, உமது படுக்கையின் மேல் நீர் படித்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்கு எழும்பிட்டு. என்ன வார்த்தை சொல்றாரு? இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ற நினைவுகள் அவருக்கு இருக்குது. அப்படித்தானே? இப்ப ஒரு அருமையான வசனம் இருக்கு பாருங்க. அந்த வசனம் அதுல போடல. தானியேல் 2:45 பாருங்க. verse 45 முக்கியமான வசனம். இப்ப அவருக்கு என்ன நினைவு? இனிமேல் சம்பவிக்க போகிறதானே என்கிற நினைவுகளோடு அவர் இருக்கிறார். இப்ப 45வது வசனம் பாருங்க. 45ல இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். இருக்குதுங்களா இல்லையா? இவருக்கு என்ன நினைவு? இனிமேல் சம்பவிக்க என்னப்பா போகுது அப்படின்னு அவருக்கு அந்த நினைவு. இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? இனிமேல் என்ன சம்பவிக்க போகுதோ அதை ஆண்டவர் யாரு காமிச்சிருக்கிறாரு? நேபுகாத்நேச்சருக்கு காண்பிச்சிருக்காரு. உங்க எல்லாருக்கும் புரியுதுங்களா? இப்ப இது சிலை சொப்பனம் எதை பற்றியது? கடைசி காலத்துக்குரியது. இனிமேல் அப்படின்னா நேபுகாத்நேச்சருடைய எதிர்காலத்துல இருந்து என்ன நடக்க போகுது என்பதை காட்டக்கூடிய ஒரு சம்பவமாகவும் இது என்ன செய்து இருக்குது. அப்ப இது எந்த காலத்துக்குரியது? கடைசி காலத்துக்குரியது, எதிர்காலத்துக்குரியது. இது கடந்த காலத்துக்குரியது கிடையாது. சரிங்களா? கடந்த காலத்துக்குரியது கிடையாது. அப்ப நேபுகாத்நேச்சர் காலத்திலிருந்து அதை பார்க்கணும். டைம் பீரியட் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப சரிங்களா? அப்ப பாஸ்ட் கிடையாது. நேபுகாத்நேச்சர் காலத்துல இருந்து இனிமேல் நேபுகாத்நேச்சர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இனிமேல் என்ன நடக்க போகுதுல இருந்து நினைச்சு நம்ம பார்க்கணும். அது எங்க வரைக்கும் போகுமா? கடைசி காலம் வரைக்கும் அது போகும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது இந்த சிலை சொப்பனம் எதை பற்றியது? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? இது கடைசி காலத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சொப்பனம். சரிங்களா? இனிமேல் நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சொப்பனம். செகண்ட் பாயிண்ட் இல்ல இதுல பாருங்களேன். சிஸ்டர் அழகா அந்த பதில சொன்னாங்க. இப்ப நானு ஒரு 4 வசனத்தை வாசிக்க போறேன். நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி வருது. என்ன வார்த்தை திருப்பி திருப்பி வருது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்க போறீங்க. சரிங்களா? verse 39ல இருந்து வாசிக்கலாம். 39ல இருந்து. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். இந்த வசனத்துல எத்தனை முறை ராஜ்யம் என்ற வார்த்தை வருது? 2 முறை ராஜ்யம் என்ற வார்த்தை வருது. அப்படிதானே? 40வது வசனம் பாருங்க. 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமா இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். இந்த வசனத்துல எத்தனை முறை ராஜ்யம் என்ற வார்த்தை வருது? 1 ஒரு முறை. சரிங்களா? அடுத்தது தானியேல் 2:41வது வசனம் பாருங்க. 41ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க எத்தனை முறை வருதுன்னு பாருங்க. பாதங்களும் கால் வீரர்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமா இருக்க நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் என்ன செய்யும்? பிரிக்கப்படும். இந்த வருஷத்துல எத்தனை முறை ராஜ்யம் என்ற வார்த்தை வருது? 1. தானியேல் 2:42 பாருங்க. கால் வீரர்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். இங்க எத்தனை முறை அந்த ராஜ்யம் என்ற வார்த்தை வருது? 1. அடுத்தது தானியேல் 2:44. தானியேல் 2:44 பாருங்க. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இந்த வசனத்துல ராஜ்யம் என்ற வார்த்தை எத்தனை முறை வருது? 3 முறை வருது. ராஜாக்களின் நாட்களிலே, ராஜான்னு வரல, ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி எத்தனை முறை வருது? ஒரு முறை வர்றத பார்க்க முடியும். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த சொப்பனம் எதை பற்றி? இந்த தங்கம், இந்த பொண்ணு, இந்த வெள்ளி, சரிங்களா, இந்த வெங்கலம், இந்த இரும்பு, இந்த இரும்பும் களிமண், இது எல்லாம் யாரை பற்றியது?
ராஜ்யத்தை பற்றியது, ராஜாக்களை பற்றியது. ஏன்னா அந்த வசனம் தான் சொல்லுதுல 44 வசனத்துல, அந்த ராஜாக்களின் நாட்களிலே, ராஜான்னு சொல்லல, ராஜாக்களின். அதே 44 வசனத்துல அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப எத்தனை ராஜ்யம் இருக்கு? அப்ப நீங்க சொல்லுங்க, எத்தனை ராஜ்யம் 8 8 சொல்லுங்க? இந்த சொப்பனத்தை வச்சு சொல்லுங்க, எத்தனை ராஜ்யம் இருக்கு? அப்ப 8 படிச்சோம். சொப்பனத்துல எத்தனை எத்தனை காரியம் படிச்சோம் நம்ம சொப்பனத்துல? 5 காரியங்கள் படிச்சோம். அப்ப எத்தனை ராஜ்யம்? 6 5 ராஜ்யம். என்னெல்லாம் குழம்பிட்டீங்களா? இது நிறைய 8 கவுண்ட் வருது ராஜ்யம். அதாவது வசனத்துல ராஜ்யம் ராஜ்யம் என்று சொல்லிட்டு 8 முறை வருது, 8. சரிங்களா? ம். ஆனா மொத்தம் சொப்பனத்தின் அடிப்படையில எத்தனை ராஜ்யம் இருக்குது? சொப்பனத்தின் அடிப்படையில 5 6 சொப்பனத்தின் அடிப்படையில 6 ராஜ்யம் என்ன செய்து இருக்குது, இருக்கு. சரிங்களா? ஆண்டவர் ஏன் அந்த வார்த்தை திருப்பி திருப்பி 8 முறை அப்படி சொல்றாருன்னா, எப்பா இந்த சிலை சொப்பனம் எதை பற்றி தெரியுமா? ராஜ்யத்தை பற்றியதுப்பா, ராஜ்யத்தை பற்றியதுப்பா, ராஜ்யத்தை பற்றியதுப்பா அப்படின்னு சொல்றாரு. பொண்ணுனா பொண்ணு கிடையாதுப்பா, தங்கம்னா தங்கம் கிடையாதுப்பா, வெள்ளினா வெள்ளி கிடையாதுப்பா, வெங்கலம்னா வெங்கலம் கிடையாதுப்பா, இரும்புனா இரும்பு கிடையாதுப்பா, ராஜ்யம். இரும்பும் களிமண் அப்படின்னா அது கிடையாது, கல்லுனா கல்லு கிடையாதுப்பா. இது எல்லாமே எது குறித்து பேசுது? இது எல்லாமே ராஜ்யம். ராஜ்யங்களை குறித்து என்ன செய்யுது? பேசுதுப்பான்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி ராஜ்யம், 4வது ராஜ்யம், 3வது ராஜ்யம் அப்படித்தானே பேசுறாரு அந்த வசனத்துல, அப்படிதானே? இந்த தானியேல் 2:39 3வது ராஜ்யம் ஒன்று எழும்பும், 40வது வசனத்துல 4வது ராஜ்யம். பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் திருப்பி திருப்பி 3வது ராஜ்யம், 4வது ராஜ்யம் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு? பேசிட்டே வரத பார்க்க முடியும், சரிங்களா? அப்ப எத்தனை ராஜ்யம் இருக்கு மொத்தம்? 6 ராஜ்யம். ஏன்னா சொப்பனம் எத்தனை காரியத்தை குறித்து பேசுது? 6 காரியத்தை குறித்து பேசுது, சரிங்களா? சரி, அப்ப இந்த ராஜ்யங்கள்லாம் என்னென்ன என்பதான் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்டா இருக்கா? பார்க்கணும். பைபிள் இருந்து படிக்கணும், சரிங்களா? நான் எங்கேயும் உங்களை வெளியில கொண்டு போக விரும்பல, பைபிள் இருந்தே படிக்க போறோம். நீங்க தான் சொல்ல போறீங்க. பாயிண்ட் நம்பர் 5, கடைசி பாயிண்ட் நம்பர் 5, அர்த்தம், சரிங்களா? முதல்ல எத்தனை பாயிண்ட் படிச்சிருக்கோம் நம்ம? 4 முக்கியமான பாயிண்ட் படிச்சு முடிச்சாச்சு. என்னென்ன பாயிண்ட்? தேவன் ஏன் நேபுகாத்நேசருக்கு இந்த சொப்பனத்தை கொடுத்தார், அதாவது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னது? ஏன் நேபுகாத்நேசருடைய ஆவி கலங்கிச்சு. 3வது என்னது? சொப்பனம். சொப்பனம் என்ன சொப்பனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அப்படித்தானே? 4வது பண்ணி படிச்சோம், இந்த சொப்பனம் எதை பற்றியது? இந்த சொப்பனம் எதை, அதுல ஒரு 2 பாயிண்ட் படிச்சோம். 5வது பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சொப்பனம் எதை பற்றியது கண்டுபிடிச்சாச்சு நம்ம. அது கடைசி ராஜ்யத்தை, அது எதிர்காலத்துக்குரியது, அது ராஜ்யங்களை பற்றியது, அது ராஜாக்களை பற்றியது அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப நம்ம இப்ப என்ன செய்யணும்? அப்ப அந்த அர்த்தம். எந்த ராஜ்யம், அந்த வெள்ளினா எந்த ராஜ்யம், அந்த வெங்கலம்னா எந்த ராஜ்யம், அந்த இரும்புனா எந்த ராஜ்யம், அந்த பாதத்துல இருக்கிற களிமண் இரும்புனா எந்த ராஜ்யம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா, சரிங்களா? சரி, இது வரைக்கும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க இது வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச பதில் சொல்லுங்க. தங்கம் எந்த ராஜ்யத்தை குறிக்கும்? பாயிண்ட் நம்பர் 1, லெட்ஸ் கோ 1 by 1. தங்கம் எந்த ராஜ்யத்தை குறிக்கும்? நேபுகாத்நேசர். பார்க்கலாமா? தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம். பாருங்க, இப்ப அர்த்தம் பாயிண்ட் நம்பர் 1. அர்த்தத்துல பாயிண்ட் நம்பர் 1 போட்டுக்கங்க. ஒண்ணு என்னது? இப்ப தங்கத்தை பத்தி படிக்க போறோம். தங்கம், அந்த பொண்ணு எந்த ராஜ்யத்தை குறிக்கும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். பார்க்கலாமா? தானியேல் 2:38வது வசனம். பதில் எங்க இருக்குது? தானியேல் 2:38 பைபிள்ல இருக்கும் பாருங்களேன். தானியேல் 2:38 பொன்னான தலைநீர், சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து. யார்கிட்ட பேசுறாரு? தானியேல் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு? நேபுகாத்நேசர் கிட்ட. நேபுகாத்நேசர்கிட்ட பேசுறாரு, அப்படித்தானே? அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. சொன்னாரா? கிடைச்சிச்சா? பொண்ணு எந்த ராஜ்யம்? நேபுகாத்நேசர் ராஜ்யம். கிடைச்சிச்சுங்களா? ராஜா யாரு? நேபுகாத்நேசர். எந்த ராஜ்யம்?
பாபிலோன் ராஜ்யத்தை அது குறிக்குது. பாத்தீங்களா, பைபிளே ஆன்சர் இருக்கு. அவ்வளவுதான். பாருங்க, இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கணும். எரேமியா புஸ்தகம் போலாம் எல்லாரும். எரேமியா புஸ்தகம், இந்த வசனத்தை நான் ஸ்லைட்ல போடல, எல்லாரும் போங்க. எரேமியா புஸ்தகம் போங்க, பைபிள் எடுத்துக்கங்க. பைபிள்ல எரேமியா எரேமியா 51ஆம் அதிகாரம், 51ஆம் அதிகாரம் 7வது வசனம். எரேமியா 51ஆம் அதிகாரத்துல அங்க 7வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். 7 பாருங்களேன். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம் இருக்கா? எஸ். கர்த்தருடைய கையில் இருக்கிற பொற்பாத்திரம். பொன், அது வந்து பொன், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கோல்டுன்னு இருக்கும். பொற்பாத்திரம், பொன் பாத்திரம் அப்படின்னு அர்த்தம். இருக்காமா? சரிங்களா? எஸ். இந்த பொன் எதை குறிக்கும்? பொண்ணு பாபிலோன் ராஜ்யத்தை குறித்து அது என்ன செய்கிறது? அங்க பேசுகிறது. சரிங்களா? உங்க எல்லாருக்கும் ஒரு ஹோம்வொர்க். வெளிப்படுத்தல ஒரு இடத்துல இந்த பாபிலோனுக்கு பொண்ணுக்கு சம்பந்தப்பட்டு பேசப்பட்டிருக்கு. நீங்க கண்டுபிடிங்க. சரிங்களா? நம்ம எல்லாரும் தானியல் வெளிப்படுத்தல் ஸ்டடி படிச்சுட்டு இருக்கிறோம். அதனால எல்லாருமே போய் தேடணும், தானியல் வெளிப்படுத்தல படிக்கணும். சரிங்களா? வெளிப்படுத்தல ஒரு இடத்துல இந்த பொண்ணுக்கும் பாபிலோனுக்கும் சம்பந்தப்பட்டு பேசப்பட்டிருக்கு. அதிகாரம் வேணுமா? 22 அதிகாரம் இருக்கு பிரதர், ஒரு அதிகாரம் சொல்லுங்க. சரி, 17ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம். சரிங்களா? 17ஆம் அதிகாரம் போயிட்டு நீ கண்டுபிடிச்சு குரூப்ல போட்டுருங்க. சரிங்களா? இந்த பாபிலோனுக்கும் பொண்ணுக்கும் எங்க சம்மதம் இருக்குதா அப்படின்னு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. தானியல்ல இப்படி பாக்குறோம் பாருங்க, அதே மாதிரி ஆண்டவர் வெளிப்படுத்தலையும் கொடுத்திருக்கிறார். ஆச்சரியப்படுவீங்க. சரிங்களா? வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல இருக்குது. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. சரி, அப்ப முதல் காரியம் கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சோமா? பொண்ணு கண்டுபிடிச்சாச்சு. அது எது? பாபிலோனையும் நேபுகாத்நேச்சரையும் குறிக்கும். சரி, ரெண்டாவது இப்ப எல்லாருமே தானியல் 2ஆம் அதிகாரம் போ. எல்லாரும் கையில் எடுத்துக்கங்க. ஒரு பிரின்சிபலை நீங்க படிக்கணும். ஒரு பிரின்சிபல் இந்த காரியத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 2வது ராஜ்யத்துக்கு முன்னாடி இதை நீங்க படிக்கணும். இப்ப தானியல் 2ல ஸ்லைட பாருங்க. தானியல் 2ல அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். 37, 38ல சகல இடங்களும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே அப்படின்னு சொல்றார். இப்ப பாருங்களேன், அடுத்த வசனம் பாருங்களேன், அழகா இருக்கும். பிறகு அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கீ, இத ஒரு கீ, ஒரு திறவுகோல். இந்த தீர்க்கதரிசனத்தை புரிஞ்சுக்கணும்னா இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கணும். உமக்கு பிறகு அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பாபிலோனுக்கு பிறகு வரக்கூடிய ராஜ்யம் தான் அந்த 2வது ராஜ்யம். என் கூட இருக்கீங்களா? அதான் அந்த வசனம் சொல்றது. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பாருங்களேன், தோன்றும் சொல்லிட்டாரா? இது இப்ப அதே வசனத்தை பாருங்க. பின்பு வருதா? அடுத்த வார்த்தை பின்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? பின்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த 2வது ராஜ்யத்துக்கு அப்புறம் ஒரு ராஜ்யம் வருதுல்ல, அதுதான் 3வது ராஜ்யம். வசனம் பாருங்க. பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெங்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப பாபிலோனுக்கு அப்புறம் உமக்கு பிறகு எந்த ராஜ்யம் வருதோ அதான் இந்த ராஜ்யம், 2வது ராஜ்யம். அந்த 2வது ராஜ்யத்துக்கு அப்புறம் பின்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதுக்கப்புறம் எந்த ராஜ்யம் வருதோ அதுதான் 3வது ராஜ்யம். பாருங்களேன், தானியல் 2:40வது வசனத்துல 4வது ராஜ்யம் சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? 3க்கு அப்புறம் 4. இந்த 3வது ராஜ்யத்துக்கு அப்புறம் எந்த ராஜ்யம் வருதோ அதுதான் என்ன ராஜ்யம்? 4வது ராஜ்யம். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாபிலோனை யார் தோற்கடிக்குதோ அதுதான் என்னது? அடுத்த ராஜ்யம், 2வது ராஜ்யம். அந்த 2வது ராஜ்யத்தை யார் தோற்கடிக்கிறாங்களோ அவங்க தான் யாரு? 3வது ராஜ்யம். 3வது ராஜ்யத்தை யார் தோற்கடிக்கிறாங்களோ அவங்க தான் யாரு? 4வது ராஜ்யம். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சரிங்களா? ரொம்ப கருத்தா இதை நம்ம என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். சரி, பாருங்களேன். இப்ப இங்க கூட இந்த 44வது வசனம் பாருங்க. 44வது வசனம் ஒரு கீ. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். பாத்தீங்களா? இப்ப அந்த ராஜாக்களின் நாட்கள். அப்ப அந்த ராஜ்யத்துக்கு அப்புறம் தான் யார் வர்றா?
இந்த சரி. பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யம் ஒண்ணு வருது. அந்த கொண்டு ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி வருது. அப்படின்னா ஒவ்வொரு ராஜ்யம் இப்ப பொண்ணுக்கு அப்புறம் தான் என்ன வரும்? வெள்ளி. வெள்ளிக்கு அப்புறம் என்ன வருது? எங்க வெண்கலம், வெங்கலத்துக்கு அப்புறம் இரும்பு. இரும்பு, இப்ப முதல் ராஜ்யம் கண்டுபிடிச்சாச்சு. முதல் ராஜ்யம் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? நேபுகாத்நேசர். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த பாபிலோனுக்கு அப்புறம் எந்த ராஜ்யப்பா வந்துச்சு? இந்த பாபிலோனை யாருப்பா தோக்கடிச்சா? யாருப்பா அடிச்சு நொறுக்குனது? அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம கண்டுபிடிச்சலாம் ரெண்டாவது ராஜ்யம் வெள்ளி யாருன்னு கண்டுபிடிச்சிடும். என் கூட இருக்கீங்களா? சரி, இப்ப பாருங்க. இந்த பொன்னான தலை பாபிலோன், அதை நம்ம பார்த்துட்டோம். பாபிலோனுக்கு அடுத்தது எந்த ராஜ்யம் வரும்? பாபிலோனுக்கு அடுத்தது எந்த ராஜ்யம் வரும்? மேரி புரியுதுங்களா? சரிங்களா? எந்த ராஜ்யம்? பாபிலோன். சரி, பைபிள்ல எங்கேயாவது இந்த பாபிலோன் தோற்கடிச்ச சரித்திரம் இருக்கா? எத்தனை பேர் தானியேல் 5ஆம் அதிகாரம் படிச்சிருக்கீங்களா? நேபுகாத்நேச்சருடைய பேரன் ஒருத்தர் இங்க இருக்கிறார். அவர் பேர் யாருன்னா பெல்சாத்சார் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன செஞ்சாரு? இந்த கதை எல்லாருக்கும் தெரியுமா? பெல்சாசார், தானியேல் 5:1 படிக்கலாம். பெல்சாசார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான் அப்படின்னு படிச்சோம். இந்த கதை எல்லாருக்கும் தெரியுமா? அப்ப திராட்சரசம் குடிக்கும்போது என்ன கட்டளையிடுவாரு? எருசலேம் ஆலயத்திலிருந்து வந்த பொருட்களை எடுத்து என்ன செய்யுங்க? அந்த திராட்சரசம் ஊத்தி என்ன செய்வாரு? குடிப்பாங்க. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? அந்த சமயத்துல ஒரு கையிருப்பு சுவர்ல என்ன செய்யும்? எழுதும். எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது யாருக்கும் என்ன செய்யாது, புரியாது. அப்ப யார கூப்பிடுவாரு ராஜா? யார கூப்பிடுவாங்க? தானியேல் வருவார். தானியேல் அந்த கையிருப்பு அந்த எழுதின அதோட அர்த்தத்தை சொல்லுவார். பாருங்களேன் என்ன அர்த்தம் இப்ப படிக்கலாம். சரி, இந்த பெல்சாசார் இவர் எந்த நாட்டு ராஜா? இந்த பெல்சாசார் எந்த நாட்டு ராஜா? இவர் பாபிலோன் நாட்டு ராஜா. பாருங்க ஒரு வசனம். எல்லாரும் தானியேல் 5 போங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் இவர் எந்த நாட்டு ராஜா அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். தானியேல் 5:18 தானியேல் சொல்றாரு பாருங்க. 18 ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். இருக்குதா? இந்த பெல்சாசருடைய பிதா யாரா? இந்த வசனத்தின் படி பார்த்தா இந்த பிதா யாரு? நேபுகாத்நேச்சர். அப்ப இந்த பெல்சாசர் எந்த நாட்டு ராஜா? பாபிலோன். அப்ப இந்த ராஜா தான் திராட்சரசம் குடிக்கிறாரு. எருசலேம் ஆலயத்துல இருந்த பாத்திரங்களை வைத்து திராட்சரசம் அவர் மாத்திரம் குடிக்கல, அவருடைய வைப்பாட்டிகளையும் குடிக்க வைக்கிறார். அப்பதான் ஒரு எழுத்து எழுதுது. சரிங்களா? ஒரு கையிருப்பு என்ன செய்து எழுதுது. எழுதும்போது சுவர்ல எழுதும்போது அதுக்கு அர்த்தம் என்ன செய்யல அவருக்கு தெரியாதப்ப தானியேலை கூப்பிடுறாங்க. தானியேலை கூப்பிடும் போது அந்த அர்த்தம் என்னன்னு சொல்றாரு பாருங்க. தானியேல் 5:24-25 அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் என்பது. இதான் அந்த எழுத்து. இதோட அர்த்தம் என்ன? இது முக்கியமான அர்த்தம். இங்கதான் ராஜ்யத்தை கண்டுபிடிக்க போறோம். இந்த வசனத்தின் அர்த்தமாவது மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும். இப்ப முடிவுண்டாயிருச்சு. எந்த ராஜ்யம்? பாபிலோன் ராஜ்யம் முடிவுண்டாக்கினார் என்றும். தெக்கேல் என்பதற்கு நீ தராசில நிற்கப்பட்டு குறையாய் காணப்பட்டாய் என்றும். இப்ப பாருங்க ராஜ்யத்தின் பேர் வருதான் பாருங்க. பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெருசியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமாம். கிடைச்சிச்சா? அப்ப பாபிலோனை யார் தோக்கடிச்சா? பாபிலோனுக்கு அப்புறம் எந்த ராஜ்யம் வந்துச்சு? மேதிய பெர்சிய. கிடைச்சிங்களா? சரி, அப்ப ரெண்டாவது ராஜ்யம் வெள்ளி எந்த ராஜ்யங்களை குறிக்குது? மேதிய பெர்சிய ராஜ்யத்தை குறிக்குது. பைபிள் இருந்தே கிடைச்சிச்சா? வேற எங்கேயுமே போல. இதை நம்ம சரித்திரத்திலையும் படிக்கலாம், வேதாகமத்துல இருந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்ப மேதியனாகிய தரியு, தானியேல் 5:31 மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். சரிங்களா? தரியு இங்க வராரு. சரி, அப்ப ரெண்டாவது ராஜ்யத்தை கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன, எந்த ராஜ்யத்தை கண்டுபிடிக்கணும்? மூணாவது ராஜ்யம் என்ன? பொன்னுக்கு பிறகு வெள்ளி. பாபிலோனை வீழ்த்தியது எது? மேதிய பெர்சியா. பாபிலோனை வீழ்த்தியது மேதிய பெர்சியா. கேள்வி, மேதிய பெர்சியாவுக்கு பிறகு எந்த ராஜ்யம் வரும்? மூணாவது பாயிண்ட் நம்பர் 3.
மேதிய வெண்கலம். பெர்சியாவுக்கு பிறகு எந்த ராஜ்யம் வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். எழுதிட்டீங்களா? செகண்ட் பாயிண்ட் எழுதிட்டீங்களா? செகண்ட் பாயிண்ட்ல வெள்ளி எந்த ராஜ்யம்னு பதில் கிடைச்சிச்சா? இப்ப மூணாவது Yes. பாயிண்ட் என்னது? வெண்கலம். வெண்கலம். வெண்கலம் எந்த ராஜ்யத்தை குறிக்கும்? முதலாவது பொன் எந்த ராஜ்யத்தை குறிக்கும்? அதுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சா? சரிங்களா? Yes. ரெண்டாவது இந்த வெள்ளி எந்த ராஜ்யத்தை குறிக்கும்? அதுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சா? கிடைச்சு. இப்ப மூன்றாவது Yes. இந்த வெண்கலம். மேதிய பெர்சியா மூன்றாவது வெண்கலம் எந்த ராஜ்யத்தை குறிக்கும்? இதான் இப்ப அடுத்த கேள்வி. வெண்கலம் மூன்றாவது ராஜ்யம். வெண்கலம் எந்த ராஜ்யத்தை குறிக்கும்? சரி, எல்லாரும் தானியேல் 8ஆம் அதிகாரம் போங்க. 3வது வசனம். இங்க ஒரு கதை இருக்கு. கதையை படிக்க போறோம். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த மேதிய பெர்சியாக்கு அப்புறம் எந்த ராஜ்யம் வந்துச்சு? இந்த மேதிய பெர்சியாவை யார் வீழ்த்தினா? யார் தோக்கடிச்சா? அதை கண்டுபிடிக்கணும். முக்கியமான தீர்க்க தரிசனமா நல்ல ஜெபத்தோடி கவனிங்க. ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். விட்டுறக்கூடாது. சரிங்களா? இதை நம்ம திருப்பி இந்த தானியேல் 2 பிடிச்சிட்டோம்னா தானியேல் 7 ஈஸி. சரிங்களா? தானியேல் 2 பிடிச்சிட்டோம், தானியேல் 7 ஈஸி. தானியேல் 7 ஈஸினா தானியேல் 8 ஈஸி. தானியேல் 8 பிடிச்சிங்கன்னா தானியேல் 9 ஈஸி. தானியேல் 2 தான் எல்லா தீர்க்க தரிசனத்துக்கும் அஸ்திபாரமே. தானியேல் 2 புரியலனா 7 புரியவே புரியாது. 7 புரியவே புரியாது. சரிங்களா? ஏன்னா இதுக்கு அடுத்த பெரிய தீர்க்க தரிசனம் தானியேல் 7ல வருது. தானியேல் 2 ஆண்டுடைய கிருபையினால பிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு 7 அருமையா புரிஞ்சு. எனக்கு ஆண்டவர் புரிய வச்சவர் உங்களுக்கு நிச்சயமா புரிய ஒண்ணுமே இல்லை. நிச்சயமா ஆண்டவர் நம்ம எல்லாருமே நேசிக்கிறார். சரி, பார்க்கலாம். இப்ப மூணாவது ராஜ்யம் எது? இந்த வெண்கல ராஜ்யம் எதை குறிக்கும்? சரிங்களா? இங்க ஒரு கதை இருக்கு பாருங்க. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். இதோ 2 கொம்புள்ள ஒரு ஆட்டுக்கடா. இங்க என்ன இருக்குது? ஒரு ஆட்டுக்கடா இருக்குது. நீங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. நான் ரொம்ப டீப்பா போல, பின்னாடி படிக்கலாம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒரு ஆட்டுக்கடா இருக்குது. அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது தானியேல் 8ல 5, 6. நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில், இந்த ஆட்டுக்கடாவை கவனிச்சிட்டு இருக்கும்போது, இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடாவின் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோட அதற்கு எதிராக பாய்ந்தது. எத்தனை கடா இருக்கு? ஒரு ஆட்டுக்கடா இருக்குது, ஒரு வெள்ளாட்டுக்கடா. இப்ப இந்த வெள்ளாட்டுக்கடா யார் பக்கம் வந்துச்சான்? வசனம் என்ன சொல்லுது? ஆற்றின் முன்பாக நின்ற 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடாவின் மட்டும் அது வந்துச்சு. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுங்களா? அப்ப இந்த ஆட்டுக்கடா பக்கம் யார் வர்றா? இந்த வெள்ளாட்டுக்கடா வந்துடுறாரு. சரிங்களா? இதுல யார் ஜெயிச்சா? உக்கிரத்தோடு வர்றா. வசனம் சொல்லுது தன் பலத்தின் உக்கிரத்தோடு அதற்கு எதிராக பாஞ்சிச்சு. யார் ஜெயிச்சா? யார் ஜெயிச்சா? நீங்க நான் அந்த வசனத்தை போடல. தானியேல் 8 போங்க. தானியேல் 8 எல்லாரும் வாசிங்க. 7வது வசனம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கங்க. 7வது வசனம் தானியேல் 8. இந்த 2ல யாரு ஜெயிச்சான்னு பார்க்கணும். ஆட்டுக்கடா ஜெயிச்சிச்சா, வெள்ளாட்டுக்கடா ஜெயிச்சிச்சா? 7வது வசனம். அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். யார் ஜெயிச்சா? அது ஆட்டுக்கடாவின் மேல் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. யார் ஜெயிச்சா? அப்ப வெள்ளாட்டுக்கடா ஜெயிச்சிருச்சு. சரிங்களா? அதன் முன் இருக்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்பிப்பார் இல்லை. புரிஞ்சுச்சா? கதை புரிஞ்சுச்சா? கதையை புரிஞ்சிருங்க. எனக்கு அவ்வளவுதான், வேற எதுவுமே வேண்டாம். நான் கொஞ்சம் மெதுவாவே போறேன். டைம் ஆனாலும் பரவாயில்ல. இந்த 2ஆம் அதிகாரத்தை பிடிச்சிடணும். கொஞ்சம் ஜெபத்தோடி கேளுங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா இருக்குது. இந்த வெள்ளாட்டுக்கடா இந்த ஆட்டுக்கடா மேல பயங்கரமா கோவப்பட்டு ஆட்டுக்கடா பக்கம் போயிருச்சு. போய் ஆட்டுக்கடா இருந்த 2 கொம்பையும் உரிச்சு போட்டுருச்சு. ஆட்டுக்கடாவை என்ன செய்ய முடியல? யாரையுமே தப்புவிக்க முடியல. அப்ப யார் ஜெயிச்சிட்டா? வெள்ளாட்டுக்கடா ஜெயிச்சிட்டா. சரிங்களா? இங்கிலீஷ்ல ராம் அண்ட் கோட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? கோட் அப்படின்னு இருக்கும். சரி, இப்ப யார் இந்த வெள்ளாட்டுக்கடா, யார் இந்த ஆட்டுக்கடா? ஜெயிச்சது யாரு? மனசுல வச்சுக்கோங்க. யார் ஜெயிச்சது? வெள்ளாட்டுக்கடா. மனசுல வச்சுக்கோங்க. இதை நீங்க மனசுல வச்சுட்டீங்கன்னா ஈஸி. ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா 2 மனசுல வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க தானியேல் 8ல 20வது வசனம் 21வது வசனம். தானியேல் 8 20வது வசனம் 21வது வசனம். நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதிய பெர்சியா தேசங்களின் ராஜ்யங்கள். கிடைச்சிச்சா? நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா யாரா? அந்த ஆட்டுக்கடா யாரு? மேதிய பெர்சியா தேசங்களின் ராஜ்யம். அப்ப ஆட்டுக்கடா யாருமா?
கிடைச்சிச்சுங்களாமா? மேதியா பெர்ஷியா. மேதிய பெர்ஷியா எழுதிக்கங்க. ஆட்டுக்கடா மேதிய பெர்ஷியா. சரி, இப்ப அந்த வெள்ளாட்டுக்கடா யாரு பாருங்க. ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா. அப்ப வெள்ளாட்டுக்கடா எந்த எந்த தேசம்? வெள்ளாட்டுக்கடா கிரேக்க கிரேக்க தேசம். தேசம். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. ஆட்டுக்கடாவை யார் ஜெயிச்சா? வெள்ளாட்டுக்கடா. ஆட்டுக்கடா யாரு? மேதிய பெர்ஷியா. வெள்ளாட்டுக்கடா யாரு? மேதிய பெர்ஷியா. கிரேக்கம். கிரேக்க தேசம் ராஜா. மேதிய பெர்ஷியாவை ஜெயிச்சது யாரு? கிரேக்கம். கிடைச்சிச்சா? கிரேக்கம். அவ்வளவுதான். நான் எதுவும் குழப்பலன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல. இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தியா தான் வரும். ஆனா ஜெபத்தோடு கேட்டுருங்க. சரிங்களா? கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா முதல்ல கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும். ஆனா ஜெபத்தோடு கேளுங்க. திருப்பி திருப்பி இந்த ஆடியோஸை கேட்கணும். சரிங்களா? ஒருவேளை புரியாட்ட கூட சொல்லுங்க. நான் அடுத்த வாரம் திரும்பி கூட நடத்துவேன் இதே சப்ஜெக்ட. பிரச்சனையே இல்லை. ஆனா தானியேல் 2 பிடிச்சிடணும். பிடிக்கலனா மத்த தீர்க்கதரிசனம் புரியாது. சரி, இப்ப 3வது ராஜ்யம் கண்டுபிடிச்சிட்டோமா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? எஸ். 3வது ராஜ்யம் எந்த ராஜ்யம்? கிரேக்கம். கிரேக்கம். கிரேக்க தேச ராஜா. கிரேக்க தேச ராஜ்யம். சரிங்களா? சரி, முதல் ராஜ்யம் எந்த ராஜ்யம்? பாபிலோன். 2வது ராஜ்யம் எந்த ராஜ்யம்? பாபிலோன். மேதிய பெர்ஷியா. மேதிய பெர்ஷியா. கிரேக்கம். கிரேக்க தேசம். நான் அடுத்த வாரம் உங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்பேன். என்கிட்ட இப்படி பதில் சொல்லக்கூடாது யாருமே. எப்படி முதல் ராஜ்யம் எந்த ராஜ்யம்? பாபிலோன் அப்படி சொல்லக்கூடாது. வசனத்தை சொல்லி எனக்கு சொல்லணும். சரி, அடுத்த முறை. இந்த வாட்டி உங்களுக்கு ஹோம்வொர்க் கிடையாது. அடுத்த நீங்க படிச்சுட்டு வரணும். சரி, இப்ப 4வது ராஜ்யம் போயிடலாமா? இப்ப நமக்கு என்ன கேள்வி? என்ன கேள்வி? இந்த கிரேக்க தேசத்தை யார் ஜெயிச்சு? மொத்தம் எத்தனை ராஜ்யம் இருக்குது? 6. இந்த கிரேக்க தேசத்தை யார அடிச்சு நொறுக்குனது? சரிங்களா? இதுக்கு பதிலு நம்ம எங்க போகணும் தெரியுமா? கிரேக்கத்திற்கு பிறகு எந்த ராஜ்யம் வரும்? இந்த கிரேக்கத்தை எதுப்பா வீழ்த்துச்சு? சரிங்களா? நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன். நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. க்ளூ தான் கொடுக்க போறேன். சரிங்களா? தானியேல் 11ஆம் அதிகாரம். இந்த கிரேக்க ராஜ்யத்தை எந்த ராஜ்யத்தை வீழ்த்துச்சு அப்படின்னு பைபிள்ல நேரடியா ராஜ்யத்தின் பெயர் சொல்லப்படல. சரிங்களா? பைபிள்ல ராஜ்யத்தின் பெயர் சொல்லப்படல. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு துப்பு கொடுத்துட்டாரு. ரொம்ப துப்பு கொடுத்திருக்கிறாரு. க்ளூ கொடுத்திருக்கிறாரு. ஒரு சில குறிப்புகளை கொடுத்திருக்காரு. அதை நீங்களே கண்டுபிடிச்சலாம். எளிமையான குறிப்பு. நீங்க தான் சொல்ல போறீங்க, வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? எல்லாரும் தானியேல் 11க்கு போங்க. எல்லாரும், நான் போடல. தானியேல் 11க்கு போங்க. போயிட்டு எல்லாரும் இப்ப முதல் வசனம் 2வது வசனம் படிக்க போறோம். முதல் வசனம் 2வது வசனம் தானியேல் 11ல முதல் 2. மேதனாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். இப்பொழுது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்ஷியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவா இருப்பவன் எல்லாவரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பனனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலம் கொண்டு கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான். இந்த வசனத்தை நீங்க எல்லாமே ஒன்றும் பார்க்க தேவையில்லை. நம்ம பின்னாடி இதெல்லாம் படிக்க போறோம். ஆனா நீங்க வெறும் ராஜ்யத்தை மாத்திரம் பாருங்க. எந்தெந்த ராஜ்யம் வருது இந்த 2 வசனத்திலையும்? எந்தெந்த ராஜ்யம் வருது? மேதிய ராஜ்யம் வந்துச்சா முதல் வசனத்துல? அந்த 2வது வசனத்துல பெர்ஷிய ராஜ்யம் வந்துச்சா? அதுக்கப்புறம் கிரேக்க ராஜ்யம். 3 ராஜ்யம் வந்துச்சா? இதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அப்ப இந்த முதல் வசனத்துல 2வது வசனத்துல 3 ராஜ்யம் வந்துருச்சு. நம்ம அந்த 3 ராஜ்யத்தை பார்த்து முடிச்சிட்டோமா இல்லையா? முடிச்சிட்டோம். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த 4வது ராஜ்யம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். என் கூட இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த 4வது ராஜ்யத்துடைய க்ளூவை இந்த 11ஆம் அதிகாரத்துல கொடுத்திருக்கிறார். ராஜ்யத்தின் பேரை சொல்லல. ஆண்டவர் எப்படி தெரியுமா? சில க்ளூவை கொடுத்து நீ கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த க்ளூ எங்க இருக்கு தெரியுமா? 22வது வசனத்துல க்ளூ இருக்கு. இதை நான் உங்க எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். யார் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். 22வது வசனம் அங்க ஒரு க்ளூ இருக்கு. என்ன அப்படின்னா, பிரவாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரவாகமாய் முறிக்கப்படும், உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான். க்ளூ கிடைச்சிருச்சு. என்ன க்ளூ? உடன்படிக்கையின் தலைவன். உடன்படிக்கையின் தலைவன் முறிக்கப்படுவான். அப்படின்னா இந்த கிரேக்க ராஜ்யத்துக்கு அப்புறம் யார் முறிக்கப்படுறா? உடன்படிக்கையின் தலைவன் முறிக்கப்படுறார். அதான்ப்பா க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. யாருங்க இந்த உடன்படிக்கையின் தலைவன்? இதை நான் உங்க ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். வசனத்தை வச்சு சொல்லுங்க. வசனத்தை வச்சு சொல்லுங்க. யார் இந்த உடன்படிக்கையின் தலைவன்? தானியேல் புஸ்தகத்துல உடன்படிக்கையின் தலைவன் யாரு? தானியேல் புஸ்தகத்துல அவர் கொல்லப்படுறாராம், முறிக்கப்படுறாராம். அவரு முறிக்கப்படுறாராம். யாரு?
தானியேல் 9ஆம் அதிகாரம் முதலாவது அந்த உடன்படிக்கையின் தலைவன் யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம்ல. இயேசு கிறிஸ்து சரி, நான் வாசிக்கிறேன், எல்லாரும் போங்க. தானியேல் புஸ்தகத்துல உடன்படிக்கையின் தலைவன் யாரு? தானியேல் 9ஆம் அதிகாரம் போலாம். தானியேல் 9ஆம் அதிகாரத்துல 26வது வசனம், 26வது வசனம் முக்கியமான வசனம், 26 வசனம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். இருக்குதுங்களா? யார் சங்கரிக்கப்படுவா? மேசியா. மேசியா அப்ப இந்த 26வது வசனம் யாரை குறித்து பேசுது? இயேசப்பா. மேசியாவை குறித்து பேசுது. சரிங்களா? மேசியா. இப்ப 27வது வசனம் பாருங்க. 27ல அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, யாருங்க அந்த அவரு? இயேசப்பா. ஒரு சில பேர் இந்த ஜீசஸ். வசனத்தை அந்தி கிறிஸ்துன்னு சொல்றாங்க. மனுஷகுமார். பாத்தீங்களா? ஆனா இந்த வசனங்கள் யாரை குறித்து சொல்லுது? 26வது வசனம் மேசியா சங்கரிக்கப்படுவாரு, அவரு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவாரு அப்படின்னு. அப்படித்தானே? அப்ப யாருங்க? தானியேல் புஸ்தகத்துல உடன்படிக்கையின் தலைவன் யாரு? கண்டுபிடிச்சீங்களா? இயேசு கிறிஸ்து. வசனத்தின் வழியா ஆண்டவர் பேசுறாரு. நீங்க சொல்லுங்க, உடன்படிக்கையின் தலைவன் யாரு? இயேசு. அவர் தான் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறாரு. இப்ப அப்படியே போயிட்டு அந்த வசனத்துக்கு அப்படியே லிங்க் பண்ணுங்க, பொறுத்துங்க, கனெக்ட் பண்ணுங்க. எந்த வசனத்துக்கு? தானியேல் 11:22ல. தானியேல் 11:22 என்ன படிச்சோம் நம்ம? உடன்படிக்கையின் தலைவன் முறிக்கப்படுவான். கண்டுபிடிச்சுங்க பாப்போம். கண்டுபிடிச்சிருங்க. ஆக்சுவலி இந்த சத்தியத்துக்கெல்லாம் நான் உங்களை எல்லாரும் நேரடியா தான் பார்க்கணும் போல. நேரடியா பார்த்து போர்டு எல்லாம் வச்சு திருப்பி திருப்பி கேட்டு, சரிங்களா? சரி, பரவாயில்ல, கண்டுபிடிச்சிடலாம். உடன்படிக்கையின் தலைவன் முறிக்கப்படுவார். என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து கொல்லப்படுறாரு. அப்ப இந்த கிரேக்க ராஜ்யத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து கொல்லப்படுறார். இப்ப நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எந்த ராஜ்யத்தின் சமயத்துல கொல்லப்பட்டாரு? ஆளுகை செய்துட்டு வந்தா? ரோமர்கள் ஆளுகை செய்துட்டு வந்தாங்க. கிடைச்சுச்சா? ஒரு புஸ்தகமே இருக்குது. என்ன புஸ்தகம் இருக்குது பைபிள்ல? என்ன புஸ்தகம் இருக்குது? 66 புஸ்தகத்துல ஒரு புஸ்தகமே இருக்குது. என்ன புஸ்தகம் இருக்குது? ரோமர் அப்படின்னு ஒரு புஸ்தகமே இருக்குது. அப்படிதானே? ஒரு புஸ்தகமே இருக்கு. நம்ம க்ளூவா வேணும், க்ளூவா வேணும். அப்ப யார் ஆளுகை செய்துட்டு வந்தா அந்த காலத்துல? ரோமர்கள் ஆளுகை செய்துட்டு வந்தாங்க. அப்படிதானே? சரிங்களா? அப்ப கிரேக்கத்தை வீழ்த்தினது யார்? அப்ப ராஜ்யம் வருது, ரோம ராஜ்யம் வருது. கண்டுபிடிச்சிங்களா? 4 ராஜ்யம் முடிஞ்சிச்சா? இன்னும் 2 ராஜ்யம் தான் முடிச்சிடலாம். இந்த 5வது ராஜ்யம் கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம், ஆனா ஆண்டவர் உதவி செய்வார், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்ப முதல் ராஜ்யம் பாபிலோன், 2வது ராஜ்யம் மேதிய பெர்சியா, 3வது ராஜ்யம் கிரேக்கம், 4வது ராஜ்யம் என்னது? சரிங்களா? ரோம். சரிங்களா? இப்ப பதில் கிடைச்சிச்சா? நான் இங்க ஒரு சார்ட் போட்டிருக்கிறேன் தமிழ்ல, நீங்க பார்க்கலாம். சரிங்களா? பக்கத்துல ஆண்டுகளும் போட்டிருக்கிறேன். நான் ஆண்டுகளை இப்ப கவர் பண்ணல, நமக்கு டைம் இல்லை. சரிங்களா? இந்த ஆண்டுகள் பைபிள்ல கிடையாது. கிமு, உதாரணத்துக்கு பாபிலோன் கிமு 605 இருந்து கிமு 539, இந்த ஆண்டுகள் பைபிள்ல கிடையாது. ஆனா சரித்திரத்துல இந்த பாபிலோன் எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு ஆளுகை செஞ்சுச்சு அப்படின்னு சரித்திரத்துல போய் படிச்சீங்க அப்படின்னா இந்த வருஷங்கள் இருக்கும். சரிங்களா? நான் அடுத்து தானியேல் 7 படிக்கும் போது இதுக்குரிய ஆதாரங்களை உங்களுக்கு சொல்லுவேன். இப்ப நீங்க இந்த ஆண்டுகள்ல பார்த்து குழப்பம் காட்டாம். வெறும் இந்த தலை பாபிலோன், மார்பு புயம் மேதிய பெர்சியா, வயிறு துடை கிரேக்கம், கால்கள் என்னது? ரோமு. 5வது வந்துட்டோம், 5வது. சரிங்களா? இந்த பாதங்கள்ல என்ன இருந்துச்சு? பாதங்கள்ல இரும்பும் களிமண். இரும்பும் களிமண். சரிங்களா? இரும்பு என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு? ரோம். அதுல குழப்பம் இல்லை, அப்படித்தானே? இரும்பு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ரோமு அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. களிமண் யாரை குறிக்கும்? நீங்களே சொல்லிருங்க. பைபிள்ல எங்கேயாவது களிமண் யாரை குறிக்கும்னு சொல்றாரு ஆண்டவர்? பைபிள்ல களிமண் மனுஷன களிமண்ணால இப்ப இரும்பு எந்த ராஜ்யத்தை குறிக்கும்? ஸ்லைட்ல போட்டேன். எந்த ராஜ்யத்தை குறிக்கும்? ரோம பேராட் குறிக்கும் அப்படின்னு படிச்சிட்டோம். இரும்பு ரோம ராஜ்யத்தை குறிக்கும் என்றால் களிமண் யாரை குறிக்கும்? களிமண் யாரை குறிக்கும்? சரிங்களா? வசனத்துக்கு போயிடலாமா? வேதத்தில் களிமண் யாரை குறிக்கும்? எரேமியா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 18 verse 6. இப்ப நம்ம 5வது பாயிண்ட் எழுதிக்கங்க.
இரும்பு களிமண் எந்த ராஜ்யத்தை குறிக்கும்? இரும்பு களிமண் எந்த ராஜ்யத்தை குறிக்கும்? சரிங்களா? சரி, பாருங்களேன், முக்கியமான ஒரு வசனம். எரேமியா 18:6 இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது கூட நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் குடு வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இப்ப நீங்க சொல்லுங்க, யாருங்க? இஸ்ரவேல் வீட்டார்கள். இஸ்ரவேல் வீட்டாரு அப்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் வீட்டாருன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் வீட்டார் யார்? ஜனங்கள். இஸ்ரவேலர்கள். இப்ப யாரெல்லாம் இஸ்ரவேலர்கள்? யார் இஸ்ரவேலர்கள்? கலாத்தியர் புஸ்தகம் போங்க. குறி கலாத்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 29வது வசனம். கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். சரிங்களா? நீங்கள் எல்லாரும் கலேசியன்ஸ் 3:29 நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால், யாரெல்லாம்? நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திராயும் இருக்கிறீர்கள். இப்ப சொல்லுங்க, யார் இஸ்ரவேலர்கள்? யாரு? யாரெல்லாம் நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள் அவங்கதான் யாரு? ஆவிக்குரிய களிமண். இஸ்ரவேலர்கள். புரிஞ்சுச்சுங்களா? இந்த இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமின் சந்ததியில வந்தவங்க தான், அப்படிதானே? இந்த ஆபிரகாமின் சந்ததி. இப்ப யார் இந்த காலத்துல யார் இஸ்ரவேலர்கள்? ஏன்னா இந்த தீர்க்கதரிசனம் எந்த காலத்துக்குரியதுன்னு படிச்சோம் நம்ம? கடைசி காலத்துக்குரியது. கடந்த காலத்துல யார் இருந்தா? இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த இஸ்ரவேலர்கள் இது குறிக்குதா? இல்ல. ஏன்னா இந்த தீர்க்கதரிசனம் யாருக்குரியது? கடைசி காலத்துக்குரியது. அப்ப கடைசி காலத்துல யாருங்க இஸ்ரவேலர்கள்? யார் இஸ்ரவேலர்கள்? யாரெல்லாம் கிறிஸ்துவை உடையவர்களா இருக்கிறார்களோ அவங்க யாரு? இஸ்ரவேலர்கள். எல்லாருமே. அப்ப யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்கதான் யாரு? இஸ்ரவேலர்கள். சரிங்களா? இஸ்ரவேலர்கள். அவங்களுக்கு ஆண்டவர் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பேர் வைக்கிறார். பாருங்க எங்க இருக்குது அப்படின்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் போங்க. இந்த வசந்த பைபிளை திறந்துக்கங்க, பைபிளை திறந்து படிங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் போங்க. அப்ப கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்கதான் யாரு? களிமண். அப்படித்தானுங்க? உங்களுக்கு புரிஞ்சு முடியுங்களா? அவங்கதான் யாரு? களிமண். இப்ப அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பேர் வைக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 8:3வது வசனம் படிக்க போறோம். இவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. பாருங்களேன், என்ன பேர் பாருங்களேன். சவுல் வீடுகள் தோறும் புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்படிதானே? யார பாழாக்கி கொண்டிருந்தான்? சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இந்த வசனத்துல சபைனா யார குறிக்கும்? இந்த வசனத்துல சபை மக்களை குறிக்கும். கட்டிடத்தை குறிக்குதா? இல்ல. அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. வீடுகள் தோறும் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாய் கொண்டிருந்தான். அப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ, புருஷர்கள் ஸ்திரீகள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்கதான் யாரு? சபை. கிடைச்சிச்சா? இப்ப சொல்லுங்க, களிமண் யாரை குறிக்கும்? களிமண் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படின்னா எது? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன அர்த்தம்? அவங்க யாருன்னு சொல்றது பைபிள்? இந்த வசனம் சபை. உங்களுக்கு புரிஞ்சு முடியுதுங்களா? களிமண்ணா எதை குறிக்குது? அப்ப இயேசு கிறிஸ்துவை சபையை குறித்து அது என்ன செய்கிறதாங்க? பேசுகிறது. சரிங்களா? சுருக்கமா சொன்னா சபை அப்படி. சபைனா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட புருஷரையும் ஸ்திரீகளையும் அது என்ன செய்யும்? குறிக்கும். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, இரும்பும் களிமண் எதை குறிக்கும்? ரோம பேரரசையும் சபை ரெண்டையும் கூட்டி இருக்க பாப்போம். ரெண்டையும் கூட்டினா என்ன வருது? ரோம சபை அப்படின்னு வருது. புரியுதுங்களா? இது இந்த 6மே ராஜ்யமா இல்லையா? ஒண்ணு ராஜ்யம், வெள்ளி ராஜ்யம், அப்புறம் வெங்கலம் ராஜ்யம், இரும்பு ராஜ்யம். அப்ப இந்த இரும்பும் களிமண்ணும் ராஜ்யமா இருக்கணுமா இருக்க கூடாதா? இருக்கணும். கண்டிப்பா அது ராஜ்யம் தானே.
இப்ப ரோம சபை என்பது ராஜ்யமா இருக்குதா இல்லையா? இருக்கு. ரோம சபை ரோமன் கத்தோலிக்க சபை நம்ம என்று சொல்றோம். ரோமன் கத்தோலிக்க சபை. இப்ப இந்த ரோமன் கத்தோலிக்க சபை என்பது ராஜ்யமா இருக்குதா இல்லையா? இன்னைக்கு இருக்கு. எங்கேயாவது ஒரு சபை ராஜ்யமா ஆளுதான் எங்கேயாவது? சரி, ஒரு பெந்தேகோஸ்தே சபையா இருந்தாலும் சரி, ஒரு யெகோவா விட்னஸ் சபையா இருந்தாலும் சரி, ஒரு சிஎஸ் சபையா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சபை ராஜ்யமா ஏதாவது இருக்குதா எங்கேயாவது? ராஜ்யங்களை ஆளுகை செய்தா? இல்லவே இல்ல. இல்ல. புரிஞ்சு முடியுதா? ஆனா ஆண்டவர் தீர்க்கதரிசனத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, ரோம சபை ஒண்ணு எழும்பும். அது எப்படி இருக்கும்? அது ஒரு ராஜ்யம். சரிங்களா? அப்ப இன்னைக்கு ரோம சபை ராஜ்யத்தை ஆளுகை செய்தா? வேட்டிக்கன் ரோம சபை தலைவர் யாரு? போப்பாண்டவர் இருக்கிறாரு. அவங்க ராஜ்யங்களை ஆளுகை செய்யறாங்களா? இத்தாலிய ஆளுகை செய்யறாங்களா? ஆளுகை செய்யறாங்க. உங்களுக்கு புரிஞ்சு முடியுங்களா? அதனாலதான் ஆண்டவர் ரோம சபைன்னு அங்க போட்டுட்டார். ஏன்னா அது ஒரு ராஜ்யம்பா. அது வெறும் சபை மாத்திரமா இல்ல, அது ராஜ்யமாவும் இது என்ன செய்யும் இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சு முடியுங்களா? சில நமக்கு கேள்வி வரும், ஏன் ஆண்டவர் அந்த ரோம சபை அங்க போட்டாரு? பாபிலோன் ராஜ்யம், மேதிய பெர்சியா ராஜ்யம், கிரேக்கோ ராஜ்யம், ரோம ராஜ்யம், ரோம சபை ஏன் அங்க போட்டாரு? ஏன்னா அதுவும் ராஜ்யமாக அது என்ன செய்யும்? செயல்படும். உங்களுக்கு புரிஞ்சு முடியுதுங்களா? அப்ப இரும்பும் களிமண் என்பது, இரும்பு என்பது ராஜ்யத்தை குறிக்குது, சபை களிமண் என்பது சபையை அது என்ன செய்து குறிக்குது. அப்ப அது ரோமன் கத்தோலிக்க ராஜ்ய அந்த சபையை குறித்து அது என்ன செய்கிறது? அது அங்க பேசுகிறது. உங்களுக்கு புரிஞ்சு முடியுதா? சரிங்களா? இப்ப அடுத்தது கடைசி பாயிண்ட், ஆறாவது பாயிண்ட். என்ன பாயிண்ட்? ஆறாவது யார் வர்றா? கல்லு வரும். கல்லு. இந்த கல்லு எதை குறிக்கும்? இந்த கல்லு எதை குறிக்கும்? சரிங்களா? அஞ்சாவது பாயிண்ட் எதுவும் குழப்பம் இல்லையே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு நம்புறேன். சரிங்களா? நீங்க இரும்ப தனியா எடுத்துங்க, களிமண்ணை தனியா எடுத்து போடுங்க. இந்த களிமண் எதுவும் கண்டுபிடிச்சிருங்க, ரெண்டையும் சேர்த்துருங்க. இரும்பு களிமண் சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். சரிங்களா? கடைசியில் அது ராஜ்யமா அப்படின்னு யோசிங்க. கண்டிப்பா அந்த சபைக்கு மாத்திரம் தான் அது என்ன செய்யும்? பொருந்தும். சரிங்களா? ரோமன் கத்தோலிக்க சபை அது ஒரு ராஜ்யமாக செயல்படும் என்று தீர்க்கதரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு ராஜ்யம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் படிக்கிறோம். சரி, இப்ப கல் எதை குறிக்கும்? எபேசியர் புஸ்தகம் எல்லாரும் வந்துருங்க. இந்த கல் எதை குறிக்கும்? எபேசியர் புஸ்தகம் ஓடிடும். எபேசியர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் போங்க, 20ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு போயிடலாம். சரிங்களா? என்னமா எபேசியர். சரிங்களா? இப்ப நம்ம இந்த ரோம சபைன்னு படிச்சோம். அதுல அது மக்களை குறித்து பேசுதா? அங்க இருக்கக்கூடிய மக்களை குறித்து பேசல. எதை குறித்து பேசுது? ராஜ்யங்களை குறித்து அது பேசுது. சரிங்களா? அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். நம்ம ரோமன் கத்தோலிக்க சபை என்பது சொல்லணும்னா நம்ம அங்க மக்களை தாக்கியது அவங்க பேசல, அங்க வேதாம அப்படி பேசல. எதை குறித்து பேசுதாங்க? ராஜ்யங்களை. ஒரு ராஜ்யம் வரும்பா. இது யாரை வீழ்த்துவாங்க? ரோமன் கத்தோலிக்கா சபை என்ன செய்யும்? வீழ்த்தும் அப்படின்னு. அது ஒரு ராஜ்யமாக செயல்படும், வெறும் சபையாக மாத்திரம் செயல்படாதுப்பா. இப்ப அது வெறும் சபையாக மாத்திரம் செயல்படும் அப்படின்னா ஆண்டவர் களிமண்ணோடு விட்டுருப்பாரு. எதை இணைச்சிருக்க மாட்டாரு? அந்த ரோம கொண்டு இணைச்சிருக்க மாட்டாரு, அந்த இரும்பை கொண்டு இணைச்சிருக்க மாட்டாரு, ஆண்டவர் இணைச்சிருக்க மாட்டாரு. சரிங்களா? அது மக்களை குறித்து பேசுவதல்ல, அது ஒரு ராஜ்யங்களை குறித்து என்ன செய்கிறது? அது பேசுகிறது. சரிங்களா? சரி, இப்ப இந்த வசனத்துக்கு போயிடலாம். எபேசியர் 2:20 வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயும் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். கிடைச்சிச்சா? இயேசு கிறிஸ்து தாமே எப்படி இருக்கிறாங்களா? மூளைக்கல்லாக என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. அப்ப கல்லு எந்த ராஜ்யம்? இயேசுவின் ராஜ்யம். அப்ப அந்த வசனம் பாருங்களேன், இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். தானியேல் 2:44 அந்த ராஜாக்களின் நாட்களிலே 2:44 தானியேல் 2. 6வது பாயிண்ட் எழுதிட்டீங்களா? கல் எந்த ராஜ்யத்தை குறிக்கும்? எழுதிட்டீங்களா? 6வது பாயிண்ட்ல கல் எந்த ராஜ்யத்தை குறிக்கும்? எபேசியர் 2:20 இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? இப்ப தானியேல் 2:44 பாருங்க. இந்த கல் எப்ப வரும்? ராஜாக்களின் நாட்களிலே
அந்த வசனம் பாருங்க, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை, பாத்தீங்களா, என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யம். எந்த ராஜ்யம்? இயேசுவின் ராஜ்யம். என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை என்ன செய்வார்? அவரு ஏற்படுத்துவாரு. அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நெருக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் இருக்கும். பாத்தீங்களா இந்த வசனத்துல பாருங்க, இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கிறதே நீர் கண்டீரே. அந்த கல் நொறுக்கிச்சுல, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி. அப்ப எதெல்லாம் ராஜ்யம் சொல்றாரு இந்த வசனத்துல? இரும்பு என்பது ராஜ்யம் சொல்றாரு, வெண்கலம் என்பது ராஜ்யம் சொல்றாரு, களிமண்ணை ராஜ்யம் சொல்றாரு, வெள்ளியையும் பொன்னையும் இதெல்லாம் ராஜ்யம் சொல்றாரு. பாத்தீங்களா? அப்ப அந்த ராஜ்யங்களை எல்லாம் எதுல இருக்கும்? இந்த கல்லு வந்து நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் இருக்கும். இந்த கல்லு இயேசுவின் இரண்டாம் முறை குறித்து என்ன செய்கிறது? பேசுகிறது. கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து அது என்ன செய்கிறது? இந்த கல்லு பேசுகிறது. புரியுதுங்களா? கிறிஸ்துவின் இரண்டாம் முறை குறித்து என்ன செய்கிறது? பேசுகிறது. அப்ப ஆண்டவருடைய ராஜ்யம் வருவதற்கு முன்பாக எத்தனை ராஜ்யம் வரணும்? 6 ராஜ்யம் வரணும். எத்தனை ராஜ்யம் வரணும்? 6. சரி, நீங்க 6. இரண்டாம் வருகை வருமா வராதா? இரண்டாம் வருகை நடக்குமா நடக்காதா? நடக்கும். நடக்கும். எப்படி சொல்ற? கண்டிப்பா நடக்கும். பாருங்களேன், உங்களுக்கு ஒரு சின்ன யாராவது, ஏன்னா கடைசி காலத்துல ஒரு கூட்டம் இருப்பாங்க. பேதுரு சொல்றாரு பாருங்களேன், 2 பேதுரு புஸ்தகம் 2 பேதுரு புஸ்தகம் போங்க எல்லாரும். கடைசி காலத்துல ஒரு கூட்டம் இருப்பாங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் 4வது வசனம் 3வது வசனம் 4வது வசனம் எல்லாரும் எடுத்துக்காங்க. 2 பீட்டர் chapter 3 verses 3 and 4. 3வது வசனம் 4வது வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சலின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். என்ன செய்வாங்களா? கடைசி காலத்துல அநேகர் வந்து என்ன செய்வாங்களாம்? சொல்லுவாங்க, அவர் வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கப்பா? எங்க தாத்தா பாட்டுல இருந்து அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லி அநேக பரியாசக்காரர்கள் எழுப்பி என்ன செய்வாங்களா? வருவாங்களாம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு அப்படி மாறிடுச்சு. வருவாருங்கிறாங்க, எங்கப்பா வருவாங்க? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ சொல்றேன். இப்ப இந்த சொப்பனம் எப்ப கொடுக்கப்பட்டுச்சு? இந்த சொப்பனம் எப்ப கொடுக்கப்பட்டுச்சு? அப்ப எதுதான் இருந்துச்சு? பாபிலோன் மாத்திரம் தான் இருந்துச்சு. எது இல்ல? மேதிய பெர்சியா கிடையாது, கிரேக்க கிடையாது, ரோம கிடையாது, ரோமன் கத்தோலிக்க சபையோ ராஜ்யமா கிடையவே கிடையாது. எது மட்டும் தான் இருந்துச்சு அங்க? பொன்னான தலை நீரே அப்படின்னு சொன்ன உடனே யார் எது மட்டும் தான் இருந்துச்சு? பாபிலோன் மாத்திரம் தான் இருந்துச்சு. பாபிலோன் மாத்திரம் தான் இருந்துச்சு. இந்த சொப்பனம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எந்த ராஜ்யம் எல்லாம் வருது? மேதிய பெர்சியா வருது, கிரேக்கம் வருது, ரோம் வருது, ரோமன் கத்தோலிக்க சபை, இப்படி எல்லாமே என்ன செய்யுது? வருது. சொல்லுங்க, சொப்பனம் கொடுக்கப்படும் போது பாபிலோன் மாத்திரம் தான். ஆனா அந்த சொப்பனம் சொன்னது போலே அங்க மேதிய பெர்சியா வரும், அங்க கிரேக்கம் வரும், ரோம் வரும், ரோமன் கத்தோலிக்கம் ஒரு ராஜ்யமாக வரும் அப்படின்னு அந்த சொப்பனம் எப்ப சொல்லிச்சு? பாபிலோன்ல இருக்கும் போதே சொல்லிச்சு. அதே மாதிரியே வந்துச்சா வரலையா? அது சொன்ன மாதிரியே மேதிய பெர்சியா வந்துச்சு, அது சொன்ன மாதிரியே கிரேக்கம் வந்துச்சு, அது சொன்ன மாதிரியே ரோம் வந்துச்சு, அது சொன்ன மாதிரியே இப்ப ரோமன் கத்தோலிக்க சபையும் அங்க இருக்குது. இது எல்லாம் நிறைவேறும் போது அந்த கல்லு மட்டும் வராம இருக்குமா? வரும், கண்டிப்பா வரும். ஆமென். எவ்வளவு அருமையான தீர்க்கதரிசனம், அப்படிதானே? நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, பாரு பால்வேன், பாரு, நான் பாபிலோன் ஆளுகை செஞ்சிருக்கும் போது சொன்னேன் மேதிய பெர்சியா வரும், வந்துச்சு பாரு. அப்ப மேதிய பெர்சியாவே கிடையாது. நான் பாபிலோன் ஆளுகை செஞ்சிருக்கும் போது சொன்னேன் கிரேக்கம் வரும், கிரேக்கம் கிடையாது, கிரேக்கம் வந்துச்சு. நான் பாபிலோன் ஆளுகை செய்யும் போது சொன்னேன் என்ன வரும்? ரோம் வரும்னு சொன்னேன், ரோம் வந்துச்சு. நான் பாபிலோன் ஆளுகை செய்யும் போதே சொன்னேன் எது வரும்னு சொன்னேன்? ரோமன் கத்தோலிக்க சபை ஆளுகை செய்யும் சொன்னேன், அது வந்துச்சு. இரும்பு மட்டும் எப்படிப்பா வராம போகும்? 2ஆம் வருகை மட்டும் எப்படி வராம போகும்? கண்டிப்பா வருங்க.
கண்டிப்பா. இரண்டாம் வருகை நிச்சயம். இரண்டாம் வருகை நிச்சயம். நம்ம நம்பிக்கொண்டிருக்கிற ஆனந்த பாக்கியம் நிச்சயம். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு தெரியுமா? நான் வரப்போறேன்ப்பா, இதோ சீக்கிரமாய் வரேன்ப்பா. இந்த தீர்க்கதரிசனம் கண்டிப்பா நிறைவேறுங்க. கண்டிப்பா நிறைவேற போகுது. இப்ப எத்தனை ராஜ்யம் வரணும்? 5 ராஜ்யம் கட்டாயம் வரணும். இப்ப எத்தனாவது ராஜ்யத்துல வந்துட்டோம்? இப்ப நீங்க சொல்லுங்க, எத்தனாவது ராஜ்யம் வந்தாச்சு? நம்ம பாபுலன் முடிஞ்சாச்சு, மேதி பெருசா முடிஞ்சாச்சு, நமக்கு என்ன முடிஞ்சாச்சு? கிரேக்கம் முடிஞ்சாச்சு, இரும்பு முடிச்சாச்சு, ரோமன் கத்தோலிக்கம் ராஜ்யமா இருக்குதா இல்லையா? ஆனா அது இப்ப இது மட்டும் தான் ஆளுகை செஞ்சுட்டு இருக்குது. வேட்டிக்கன் அதை மட்டும் தான் ஆளுகை செய்யும். இப்ப இவங்க காலத்துல யார் வருவா? இயேசுவானவர் கண்டிப்பா இரண்டாவது வருக வரும். நமக்கு காலம் இருக்குதா? நம்ம சில நேரங்களை பாருங்களேன், நம்ம தீர்மானம் எப்படி தீர்மானம் எடுக்கிறோம் தெரியுமா? நான் நாளைக்கு பைபிள் படிப்பேன், நான் அடுத்த வருஷம் பாவத்தை ஜெயிக்கிறேன், ஒரு இந்த வாரம் மட்டும் ஒரு சினிமா பாத்துக்கிறேன், இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் நாடகத்தை பார்த்துட்டு அடுத்த மாசம் நான் மாறிடுறேன், இனி 2027 நான் மாறிடுறேன். டைம் இருக்குதா நமக்கு? காலம் இருக்குதா நமக்கு? ஒருவேளை நான் பாபிலோன்ல இருந்தா சொல்லலாம், இரண்டாம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்குதுப்பா. ஒருவேளை நான் மேதிய பெருசில இருந்தா சொல்லலாம், எனக்கு இரண்டாம் வரைக்கும் நேரம் இருக்குதுப்பா. ஒருவேளை நான் கிரேக்கத்துல இருந்தா சொல்லலாம், எனக்கு இரண்டாம் வரைக்கும் நேரம் இருக்குப்பா. ஒருவேளை நான் இரும்புல இருந்தா சொல்லலாம், ரோம்ல வேலை இருக்குப்பா. ஒருவேளை நான் ரோமன் நான் எங்க இருக்கிறேன்? நான் ஆல்ரெடி ஃபுட்டுக்கு வந்தாச்சு, நான் பாதத்துக்கு வந்தாச்சு. அடுத்த ராஜ்யம் என்ன ராஜ்யம் தான்? கிறிஸ்துவின் ராஜ்யம் தான். எனக்கு காலம் இருக்குதா? இனி காலம் செல்லாது. இன்றைக்கே ரட்சிப்பின் நாளு. இயேசுவானவர் சீக்கிரமா என்ன செய்ய போறாரு? வர போறாரு. உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? மிக சீக்கிரம் என்ன செய்ய போறாங்க? வர போறாங்க. ஒரு நிமிஷம் சிஸ்டர், ஒரு நிமிஷம். நான் இதை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வைக்கிறேன் நானு, சரிங்களா? உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்ப கிறிஸ்து இயேசுனுடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். ஒரே ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு இந்த சிஸ்டருடைய கேள்விக்கு நம்ம போயிடலாம். ஒரே ஒரு பாடத்தை கற்றுட்டு தானியேல் 1ஆம் அதிகாரம் போங்களேன். தானியேல் 1ஆம் அதிகாரத்துக்கு போங்க. தானியேல் 1வது அதிகாரத்துல 17வது வசனம் போங்க. முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக்கணும். 17வது வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். இந்த வசனம் இருக்கதா இல்லையா? முக்கியமான பாடம் பாருங்க. இந்த 4 வாலிபருக்கும் என்னென்ன கொடுத்தாரா? சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவு சாமர்த்தியத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா இவங்க எல்லாருக்கும் ஞானம் கொடுத்தாருல, இந்த ஞானத்தை வச்சு என்ன செஞ்சாங்க? நேபுகாத்நேச்சர் ஒரு அறிவிப்பு. என்ன வேணும் அவருக்கு? சொப்பனமும் வேணும், அர்த்தமும் வேணும். இந்த 4 பேரும் இவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு அந்த வசனம் சொல்றது பாத்தீங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா இவங்க இந்த அறிவு ஞானம் எடுத்து வச்சுட்டு என்ன செஞ்சாங்க? சாமர்த்தியத்தை வச்சுட்டு தானியேல் 2க்கு போங்க. தானியேல் 2ல 17வது வசனம். இதை வாசித்து முடிக்கலாம். தானியேல் 2ல 17வது வசனம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக. ஏதாவது புரிஞ்சா? இவங்களுக்கு ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, சாமர்த்தியம் இருக்கு. ஆனா என்ன செஞ்சாங்க? யாரை சார்ந்துதான் வாழ்ந்தாங்க? தேவனை சார்ந்து. உலகத்திலே பெரிய ஞானம் என்ன தெரியுமா? யாருக்கு ஞானம் சாமர்த்தியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை சார்ந்து வாழ்வதுதான் உண்மையான ஞானமே. உங்களுக்கு புரியுதுங்களா? 1வது அதிகாரத்துல இவங்களுக்கு ஞானம் அறிவு சாமர்த்தியம் கொடுத்த உடனே இவங்க தன்னை சார்ந்து வாழ்ந்தாங்களா? அது பொய்யான ஞானம். உண்மையான ஞானம் என்பது எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடிய ஞானம். அப்படிப்பட்ட ஞானம் நம்மகிட்ட இருக்குதா? அதுதான் தானியேலுக்கு இருந்துச்சு. அவங்களுக்கு தெரியும் உண்மையான ஞானம் என்பது தம்மை சார்ந்து வாழ்வதல்ல. உண்மையான ஞானம் என்பது தேவனை சார்ந்து வாழ்வது. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஞானம் நம்மகிட்ட காணப்படுதா? தேவனிடத்துல உண்மையாய் சார்ந்து வாழக்கூடிய ஒரு அனுபவம் நம்ம இடத்துல காணப்படுதா? அதுதான் உண்மையான ஞானம். அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க என்ன செய்யுங்க? உண்மையான ஞானத்தை எனக்கு தாருங்க. என்ன ஞானம்? உண்மை சார்ந்து வாழக்கூடிய அனுபவத்தை தாங்க அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு அந்த அனுபவத்தை சொல்லுவார். நம்மை ஆசீர்வதிப்பார்.